இத்திரையுலகம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கதை நாயகி இவர். கண்ணும் புருவமும் நெற்றியும் புன்சிரிப்பும் ஒரு நட்சத்திர கூட்டமாய் நமக்கு நம்பிக்கையுடன் தருகிறார். கடல் அலைகள் கால்களை தொட்டுச் செல்வது போல அயலியில் அபியின் நடிப்பு அழகான நினைவை மீட்டுத் தருகிறது. அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகி அபி நக்ஷத்ரா அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சிமான் சார் ஃபார் கம்மிங். ஒவ்வொரு படத்துலேயும் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது சினிமாவில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னரில், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியில் பண்ணுறதே ஒரு பெருமையான விஷயமாக நான் பார்க்குறேன். அண்ட் கிட்டு சார் வந்து பயங்கர டேலண்டடான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப டேலண்டான ஒரு டேரக்டரும் கூட. அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அண்ட் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. அவங்களோட சப்போர்ட் காஸ்டியூம் சைட்லேருந்து இருக்கட்டும் சரி, அவங்க காஸ்டியூம் மட்டும் பார்க்குறதில்ல, அசிஸ்டன்ட் டேரக்டரும் சரி, கேமரா சைட்லேயும் சரி, எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் எல்லாரோட உழைப்பும் 100% இருக்குது. இது கண்டிப்பாக பேர் சொல்கிற ஒரு படமாக இருக்கும். ஸோ ப்ரெஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு வேண்டும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கடவுளுக்கு ரொம்ப நன்றி, என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காற்றில்லா தேசத்திலும் காதல் வளரும், காற்றோடு கலந்து வரும் நினைவு சாரலில் மரணம் வரை காதல் அழியாது. தமிழ் சினிமாவில் எப்போதும் நம்மை மறக்க முடியாது செய்த காதல் படத்தில் நடித்து இணை துணை நடிகராகி இயக்குனராகி நம் முன்னே நிற்கும் காதல் சுகுமார் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாமா எதற்கு என்னத்தை பேசுறது? மாமா பேச்சுக்காக எல்லாரும் காத்துட்ருக்கீங்க. அதனால் சீக்கிரம் விடைபெறது பெட்டர்னு நினைக்கிறேன். அதாவது சமூக ஆர்வலர்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி சினிமா ஆர்வலர் தான் எசக்கி கார்வன் தலைவர். அதாவது உண்மையிலேயே சினிமா வந்து லவ் பண்ணுற ஒரு ஆளுங்க. சினிமா அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று ஏதாவது வித்தியாசமான இயக்குனர், ஒரு வித்தியாசமான கதைக்களம். இது வந்து ரொம்ப நான் ஒரு நாள் ஒரு கதையை கேட்டு தலைவர் இது மாதிரி ஒரு நல்ல கதை இருக்குது கேளுங்க அப்படின்னோடனே சரி அனுப்பிவிடுங்க அப்படின்னாரு. மணி அப்போ ஒரு 8:30 9 இருக்கும் நைட்டு. கேட்டுட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பண்ணலாம். ஸோ இந்த ஆர்வம் இருக்கிறவங்க வந்து சினிமாவில் எப்படியும் ஜெயிச்சிட்டே இருப்பாங்க, ப்ரொலாங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கிட்டு வந்து தலைவர் தான் சொல்லி அவர் போட்டார். பட் இருந்தாலும் ஓகே, இருந்தாலும் எனியோ தேங்க்ஸு. அதனால் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்போ பார்த்தாலும் சைக்கிள் ஓட்டிகிட்டே இருப்பேன், எடுத்துகிட்டே இருப்பாங்க. என்ன எடுக்கிறாங்க, ஏது எடுக்கிறாங்க. அப்போ டப்பிங்கில் போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது, ஓ எடுத்திருக்காங்க, நல்லா தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுது. அதனால் வந்து இந்த ஆக்டிங்கிற அந்த டைட்டிலே வந்து ஒரு வித்தியாசமான டைட்டில். இந்த படத்தோட லொக்கேஷனை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ நான் வந்து ஊட்டிக்கு வந்து நிறைய தடவை போயிருக்கேன், ஷூட்டிங்கு பல படங்களுக்கு போயிருக்கேன். இந்த படத்தோட அந்த லொக்கேஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம மகேந்திர சார்லாம் செலக்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு காட்டுத்தனமான ஒரு லொக்கேஷனு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப அன்பாக பழகிற விதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது காலையில் 6 மணிக்கு போனால் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த 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 ஊட்டியில் அந்த ஊரே தள்ளி இருக்கும், ஊட்டிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ஊர். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்டிஸ்ட்டு, அவங்க ஒய்ஃப், அந்த காஸ்டியூமு, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் உண்மையிலே பாவம். உண்மையிலேயே ரொம்ப அவர் சும்மா ஜாலிக்காக பேசினார். இவங்கெல்லாம் நல்ல டைரக்டராக நாளைக்கு வருவாங்க. ஸோ இந்த படத்தை எல்லாரும் போய் ரசித்து தியேட்டரில் பாருங்கள். உண்மையிலே பார்க்க வேண்டிய ஒரு படம். நன்றி, வணக்கம். சினிமாவில் தனித்தே நிற்பவர், சல்லியர்கள், ஆட்டி என்று அடுத்தடுத்த படங்களோடு களத்தில் காத்திருக்கும் இயக்குனர் கிட்டு அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரே ஒரு செகண்ட், என்ன என் தாய்மொழி தமிழுக்கு என் முதல் வணக்கம். உயிர் கொடுத்து உடல் கொடுத்த என் தாய் தந்தையருக்கு எனது நன்றிகள். நன்றி மறப்பது நன்றன்று. நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மேடையில் வீற்றிருக்கும் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அன்போடு வரவேற்கிறேன்.
நன்றி மறப்பது நன்றன்று, இதை மட்டும்தான் என் தந்தை எனக்கு இன்று வரை சொல்லி வருகிறார், சொல்லியும் வளர்த்திருக்கிறார். தீக்கிட்டு என்ற என்னை அரசியல் களத்திற்கு அழைத்து வந்து பின்பு அதை கலை ரீதியாக நான் அரசியல் களத்தில் பயணம் மேற்கொண்ட போது என்னை முதலில் குகன்குமார் மற்றும் சுமேஷ்குமார் இருவரும் இணைந்து என்னுடைய கலை பயணத்தை தொடங்கி வைத்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அங்கிருந்து ஆரம்பித்த என்னுடைய கலை பயணம் பிறகு தயாரிப்பாளர் அண்ணன் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் மூலியமாக மேதகு படத்தின் திரையிடலும் போது அவர் கூட எனக்கு பழக்கமாச்சு. அப்போயிலேருந்து நான் அண்ணன் கூட வந்து நான் தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கடுத்து அவர் என்னை அழைச்சிட்டு வந்தார். அதுக்கப்புறமேல அவரே வந்து என்னை அண்ணன் கருணாஸ் அவர்கிட்ட அழைச்சிட்டு போனார். அங்கேயே என்னுடைய பயணம் தொடர்ந்தது. இவங்க பிறகு அண்ணனே கூப்பிட்டு, இல்லை தம்பி, நீ எனக்கு இன்னொரு படம் பண்ணுன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து இந்த படம் பண்ண வச்சுருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்குது. என்னை அடையாளப்படுத்தி இவங்கிட்ட ஏதோ ஒரு கலை இருக்குது அப்படின்னு என்னை முதல் அடையாளப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி. நான் சொல்வது போல நான் என்றும் நன்றியுடையவன். ஒரு முறை யாரேனும் ஏதோ ஒரு உதவி செய்து விட்டால் கூட சாகும் முறை நான் மறக்க மாட்டேன். அதுபோல் என்னை இந்த கலைத்துறையில் முதலில் கைப்பிடித்து அழைத்து வந்தது இவர்கள்தான். இவர்கள் எல்லாத்திற்கும் மூத்தவராய் ஒருவர் எங்களை ஒருங்கிணைத்தார் எங்கள் அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். என்றும் நன்றியோடு இருவதை உன்னுடன். ஆட்டி. இந்த ஆட்டிங்கிற தலைப்பை எப்படி எடுத்தோம் அப்படின்னா, இந்த ஆட்டிங்கிற சொல் ஒரு பெண்ணுக்குரிய சொல். இந்த ஆட்டியிலிருந்து மருவி வந்தது தான் பெண்டாட்டி, பாட்டி, பூட்டி. ஒரு ஊரை ஆட்டி வைப்பவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஆட்டி. ஒரு ஊர் தலைவியோ இல்லை ஒரு இல்ல தலைவியோ அவர்களை ஆட்டி என்று சொல்லுவார்கள். இந்த கதையை நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா, தமிழர்களுக்கு அதிகப்படியான குலதெய்வங்கள் பெண் குலதெய்வங்கள். ஒத்துக்கிறோமா? அப்போ ஏன் பெண்கள் தமிழர்களுக்கு குலதெய்வங்களாக இருக்காங்க? அதிகப்படியான குலதெய்வங்கள் ஏன் பெண்களாக இருக்குன்னு நம்ம தேடி போகும்போது ஒரு பெரிய வரலாற்று உண்மை நமக்கு தெரிய வருது. பெண் குலதெய்வங்களோட அடிப்படையாக தான் இந்த படங்களை நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த நம்பிக்கையில் தான் இன்ன வரைக்கும் எங்களுடைய குலதெய்வங்கள் என்னை கைவிடவே இல்லை. உதாரணமாக, இந்த ஆட்டி படம் ஆரம்பித்ததுலேருந்தே நான் எங்கள் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரேன். நான் வந்து குலதெய்வ வழிபாட்டில் ரொம்ப ஈடுபாடோடு உள்ளவன். அடிக்கடி எங்கள் கோயிலுக்கு போவேன். எங்கள் சாமி பேர் வந்து அடைக்கலங்காத்தார். அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 சாமி வந்து காத்தாயி, பேச்சியம்மானு ஏகப்பட்ட சாமி இருக்கும், மங்கம்மானு ஏகப்பட்ட சாமிகள் இருக்கும், பெண் தெய்வங்கள் இருக்கும். முதல்ல பெண் தெய்வங்களை வழிபட்டுட்டு தான் அப்புறம் ஆண் தெய்வங்களுக்கு போவோம் நாங்கள். இது எங்களோட வழிபாட்டு முறை. அப்படி இந்த படம் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வரும்போது நான் எங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் மனசில் நினச்சிக்குவேன். இன்ன வரைக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. என்னுடைய குலதெய்வங்கள், என்னுடைய பெண் குலதெய்வங்கள் என்னை காப்பாற்றி இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ கூட இந்த ப்ரமோஷன் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இந்த ப்ரமோஷனுக்கு என்ன பண்ணலான்னு ரொம்ப வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஐயா, இந்த ப்ரமோஷனுக்கு யாராவது வரணுன்ற போது முதல்ல அண்ணனுக்கு தான் அழைச்சி பேசினேன். அண்ணன் கொஞ்சம் வேலையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் எங்கள் தெய்வத்துக்கிட்ட வேண்டினேன். அப்புறம் தெய்வம் வந்து சின்ன சின்ன கருப்பு சாமியாக கண்ணில் காட்டுச்சு. உங்களெல்லாம் கூப்பிடு அம்மா, எனக்கு பெரிய கருப்பு வேணுமான்னே. நீ போடா, அவங்க அருவாளோட அங்கே தான் சுற்றிட்டு இருக்கான், வருவான்டா போடான்னுச்சு. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாடா, 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன், ஏதோ மலையில் ஏறி உரிமையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான்டா, நேராக நீ போட, அவன் இப்போ மரத்தை காப்பாற்ற சென்னையில் தான்டா அருவாளோட சுற்றிட்டு இருக்கான், நீ போடான்னுச்சு. சொன்ன மாதிரி எங்கள் தெய்வம் சொன்ன மாதிரி சொன்னாலும் சொல்லாட்டியும் எங்கள் இனத்துக்கு எங்கள் அண்ணன் கருப்பு தான். அதுவும் சும்மா இந்த வேலுக்கம்பு வச்சிருக்க கருப்பெல்லாம் கிடையாது, பூரா அருவாளோட சுற்றிட்டு இருக்க கருப்பு. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஜனநாயக முறையில் நாங்கள் கருப்பு சாமியை கும்பிட்றதுனால நாங்கள் பேசாமல் சுற்றிட்டு தெரிகிறோம். எங்களுடைய உரிமையை காக்க வந்த அன்பு அண்ணன் எங்களுடைய கருப்பன் சீமான் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தற்போது இந்த படத்தில் பணியாற்றிய
நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, அண்ணா வேறு பேசணும். அதனால் இந்த படத்தில் பணியாற்றிய எல்லா டெக்னீஷியன்ஸையும் கூப்பிட்றேன். எல்லாம் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் பேசிடுங்க. முதலில் இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாம் ஸ்க்ரீன் பிளேலாம் எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோரி எழுதுவோம். ஸ்டோரி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே எழுதுவோம். ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு அதுக்கப்புறம் கேஸ்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஷூட்டிங் போவோம். இது ரிவர்ஸில் நடந்துச்சு. ஸ்டோரி எழுதியாச்சு, நாங்கள் ஒன்று எழுதியாச்சு, ஷூட்டிங்லாம் முடித்து எடிட் பண்ணிட்டோம். படத்தை எடிட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு படத்தை போட்டு காமிக்கிறோம். படத்தில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்னடா என்ன மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, சரி நமக்கு தெரிஞ்ச தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவான் அவங்க யாருக்குமே தெரியாது. அவர் இன்ன வரைக்கும் அண்ணனை வந்து வெளியில் யாருமே சொல்லலை. மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவான் எங்கள் அண்ணன். இன்டர்நேஷ்னல் மூவிஸ் தான் ஃபுல்லாக பார்ப்பார். டேய் அந்த இங்கிலீஷ் படம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. டேய் அந்த இங்கிலீஷ் படம் பார்த்தியா, எந்த இங்கிலீஷ் படம் பார்த்தியா, ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் மூவிஸ்லாம் கையில் டிப்பில் வச்சுருப்பாரு. ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவான் அடுத்து எங்கள் அண்ணன் தான். படத்தை கொண்டு போய் போட்டு காட்டினோம். என்னடா தம்பி அப்படின்னாரு. ஆனால் இல்லைண்ணே எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னா, எடிட்டருக்கும் எனக்கு தூக்கம் வரல. முதல் நாள் படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குண்ணே. போய் காட்டினோம். உட்காந்து படத்தை பார்த்தாரு. படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு கூப்பிட்டாரு, உள்ளே கூப்பிட்டாரு. ஜாம்பவான் யாருன்னு சொல்கிறேன், ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவான். உள்ளே கூப்பிட்டாருண்ணே. என்னண்ணே ஒரு மாதிரியே இருக்குண்ணே. ஒன்றும் இல்லைடா, ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்க வேண்டிய செகண்ட் ஹாஃபில் இருக்குது, செகண்ட் ஹாஃப் இருக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிறேன். மாற்றினாரு பாருங்க ஸ்க்ரீன் பிளேவை. நான் மிரண்டேன். என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க, என்ன ஆமாம் நான் இப்படி சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னே மொத்தமாக மாற்றி, இப்போ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு அரை மணி நேரம் பரபரன்னு தீயாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை பண்ணேன். கிட்டத்தட்ட நானும் ஒரு 10 வருஷமாக இந்த தமிழ் தேசிய காலத்தில் பயணிக்கிறோம். மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவானாக வரப்போகிற எங்கள் அண்ணன் திருமுருகன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். தம்பி ரொம்ப நெகிழ வச்சிருவான். அது படத்துலையும் தான், பாசத்துலேயும், ரெண்டுலேயுமே செய்வான். அவன் தான் என் தம்பி கிட்டு. உண்மையில் என்னென்னா, ஆகச்சிறந்த சினிமாக்களை எடுக்கிறதுக்கான சிறந்த படைப்பாளிகள், திறமைசாலிகள் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள். அது குறிப்பாக தமிழ் சினிமாவில் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களின் ஆகச்சிறந்த கதைகளை நான் பூங்காக்களிலும் மொட்டை மாடியிலையும் தேநீர் கடைகளிலும் கேட்டிருக்கிறேன். ஆனால் திரையில் மட்டும் பார்த்ததில்லை. அதுக்கான வாய்ப்பு என்னன்னு தெரியல. அது திரையில் எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதையும் நம்ம சரி பண்ணணும்னு. தமிழ் சினிமாவில் ஒரு சிறிய தொகையில் பெரிய படம் எடுக்கிற திறமைசாலி தம்பி கிட்டு. அவன் மேதகுன்னு ஒரு ஆகச்சிறந்த படம் எடுத்தான் தலைவரை பற்றி. அந்த படத்துக்கு முன்னாடி அதை ஒரு குறும்படமாக எடுக்கும் பொழுது என்கிட்ட வந்தான், அண்ணன் இது மாதிரி ஒரு இது பண்ணணும், ரைஸ் ஆப் கரிகாலன்னு நீங்கள் நடிக்கணும்னு. அப்போ அதில் நான் நடித்து கொடுத்தேன். கஜா புயல் காலகட்டத்தில் நாங்கள் களத்தில் நின்று போராடும்போது தான் தம்பி வந்தான். ஆவணப்படமாக ஒன்றெல்லாம் எடுத்து காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். அதன் மூலம் ஒரு ஒப்பற்ற கலைஞன். அப்போ மேதகு எடுத்ததுக்கப்புறம் அவன் பெரிய டைரக்டரு, பெரிய பணம், பெரிய செல்வம், அதுக்கு மாதிரி ஒரு நல்ல படைப்புகள் கொடுப்பான் அப்படின்னு தான் நான் நம்பினேன். ஆனால் எல்லா நல்ல கலைஞருக்கும் நடக்கிறது மாதிரியே கிட்டுவுக்கும் அவன் அதுக்கப்புறம் சல்லியர்கள்னு ஒரு படம் பண்ணியிருக்கான். அதில் நான் நடிச்சிருக்கிறேன். ஆகச்சிறந்த படம் அது. அந்த படம் அடுத்த மாதம் இல்லைனா அதுக்கு அடுத்த மாதம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு இடையில் இந்த ஆர்டி படத்தை இசக்கி காரணன் அவர் கொடுத்துருக்காரு. இதுக்கு இடையில் திடீர்னு தம்பியை காண எங்கடா போயிட்டான் அப்படின்னு பார்த்தா துபாய்க்கு போயிட்டான். ஏன்டா அப்படின்னா, அண்ணன் குடும்பம் நடத்தணும்னா, பொழப்பு பார்க்கணும்னா, அதனால் சம்பாதிக்க போயிட்டுன்ட்டான். இந்த மாதிரி கலைஞர்களை நம்ம தயாரிப்பாளர்களும் தமிழ் சினிமா உலகமும் ஆகச்சிறந்த படைப்பாளிகளை நீங்கள் அலைய விடுறீங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். வெற்றிமாறன் சார் நல்ல இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவர்கிட்டையும் நான் கதை சொல்லி ஓகே பண்ணி ஒரு ஆகச்சிறந்த சினிமா எடுத்துருவோம் அப்படின்னு நம்பி அப்புறம் இந்த கொரோனா காலகட்டத்தில் அதை செய்ய முடியாமல் போச்சு. இருந்தாலும் உறுதியாக ஒரு மிகச்சிறந்த சினிமாவை கொடுப்போம். இப்போ இந்த மாதிரியான படைப்பாளிகளை, அதுவும் குறிப்பாக தமிழ் தேசிய சிந்தனை உள்ள படைப்பாளிகளை இதை நம்ம கை தூக்கி விட்டு அவர்களை ஆகச்சிறந்த படைப்புகளை உருவாக்குறதுக்கு எல்லோரும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன்.
எசக்கி கார்வண்ணன் வந்து பெட்டிக்கடைன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன். இந்த படத்தில் என்னன்னு தெரியல, நானே நடிக்கிறேன், நீ எல்லாம் நடிக்கிறேன், நான் நடிக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருந்தார். நல்லாவே நடிச்சிருந்தார், சிறப்பாக இருந்தது. இந்த படம் வந்து பெண்களின் தமிழ் பெண்கள் அப்படின்னா அவங்க அடிமைப்பட்டவர்கள் அப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னலாம் இல்லாமல், அறமா வீரமாக நுட்பமான அறிவுள்ள ஒரு பெண்களை இந்த படத்தில் தம்பி காட்டியிருக்கிறான். இது ஒரு வரலாற்றை மீண்டும் நம்ம கண்ணுக்கு காட்டுறது மாதிரியான ஒரு படைப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப குறைந்த செலவில் பெரிய படம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது மாதிரி இருக்கும். என் தம்பி சாட்டை, நம்ம கார்ட்டூனிஸ்ட் பாலா, மேடையில் இருக்க எங்கள் அண்ணன்கள், அவர் சுகா, அவர் வந்து எனக்கு பேராக வந்து நல்லா ரொம்ப தெரியும். எழுத்தர நம்ம தங்ஸுங்கிற ஞானியும் வெற்றிமாறன் சாரும் அடிக்கடி சந்தித்து பேசும்போதெல்லாம் நாங்கள் பேசிகிட்ருப்போம். ஆனால் மேடையில் இன்றைக்கி தான் சந்திக்கிறோம். இதற்கு மேலே வந்து எங்கள் அண்ணன், தமிழினத்தின் ஒற்றை நம்பிக்கை, அவர் தமிழினத்தின் மொத்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வார் என்று மொற்ற தமிழினமும் நம்புது. திரையுலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் தமிழ் தேசிய அரசியலால் சரி செய்து ஒப்பற்ற கலைஞர்களை உயர்த்தி விடுவார் என்று நான் நம்புகிறேன். அதற்காக அண்ணனிடம் அதை கோரிக்கையை வச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும், அதுக்கு உங்கள் பத்திரிகையாளர்கள் மற்ற அனைவரும் துணை இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் அன்பு தம்பி இசையமைப்பாளர் தீசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பும் நன்றியும். ஸோ மேடையில் இருக்கும் அனைவருக்குமே அண்ணன் அவர்களுக்கு நன்றியும் அன்பையும் சொல்லிக்கிறேன். வாய்ப்பளித்த கிட்டு பிரதருக்கு நன்றி, ப்ரொடியூசர் சார் அவருக்கும் நன்றி. இந்த படம் வந்து ஒரு முக்கியமான தமிழ் சமூகத்தின் முக்கியமான படம் ஒன்று. ரொம்ப அழகாக பீரியட் சப்ஜெக்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அனைவருமே எல்லா பத்திரிகையாளரும் இதை பார்த்து நல்லபடியாக இதை கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஸ்டண்ட் மாஸ்டர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் அழைக்கிறேன். வந்திருக்க எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், எங்கள் அண்ணன் சீமானனுக்கும் பெரிய நன்றி. எப்போவுமே ஷூட்டிங் போனால் டைரக்டர் வந்து ஷார்ட் சொல்லுவாங்க, மாஸ்டர் எனக்கு ஃபைட் வந்து இப்படி வேணும் அப்படின்னு. ஆனால் டைரக்டர் சார் வந்து அவரே எல்லாம் கம்போஸ் பண்ணி வச்சிட்டாரு. இல்லை சார் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இல்லை மாஸ்டர் எனக்கு அடிக்கிற மாதிரிலாம் வேணாம், கழுத்தை அறுக்கிற மாதிரி தான் வேணும்ன்ட்டாரு. ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணோம். ரொம்ப நல்லா ப்ரொடியூசர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அந்த ஒர்க்குக்கு. அண்ணன் இருக்கும் போது தம்பி பேசக்கூடாது, அதனால் எங்கள் அண்ணன் சீமா அண்ணன் பேசுகிறத கேட்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நன்றி, வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக வரும். நன்றி. ஆட்டி அந்த எழுத்தில் இட்டன்னா பார்த்தீங்கன்னா கத்தியும் புத்தகமும் இருக்குது. அதுவே இந்த படத்தோட கதையை சொல்லுது. இசக்கி கார்வண்ணன், கிட்டு, இந்த இரண்டு தம்பிகளும் வந்து வீரம், நம்முடைய வாழ்வியல் இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கு காரணம் அண்ணன் சீமான். அவரோட சீமானோட தம்பிகள் எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி அழகாக தன்னோட கலை பயணத்திலையும் பிறழாமல் அழகாக நகர்த்தி கொண்டு போகிறாங்க. அதாவது 15 வருடங்களுக்கு மேலே நான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சுயசார்பு, தற்சார்பு, நமது கல்வி, நம் மக்கள், நம் மண், நம் வளம், நம்ம மலை எல்லாத்தையும் வந்து பேசிக்கிட்டே, இன்னும் சொல்லப்போனால் டேய் இதை பாருங்கப்பா, இதை மனசால் ஏற்றுக்குங்கப்பா நிறைய கதறிட்டு இருக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் ஒருத்தர், பர்கினோ ஃபாசோ அப்படின்ற ஒரு நாட்டில் இருக்கிற அதிபர் இப்ராஹிம் ட்ரோரோரே அப்படின்றவர், இவர் அண்ணன் சீமான் சொன்னதை அங்கே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது ஏதோ எங்கேயோ ஒரு
ஆப்பிரிக்க கண்டத்தில் பேரே தெரியாத இருந்த நாட்டில் இப்போ ஒருத்தர் வந்து மேலே வர முடியும் அப்படின்னா நாளைக்கு இவரோட கனவுகள் நமக்கு ஏன் கிட்டாதா? கிட்டும். அதுபோக இந்த படத்தோட ட்ரெய்லர், இந்த டிசைன் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போது இந்த படத்தோட வணிகம் வந்து சிறப்பாக இருக்கும்னு தோணுது. காரணம், சமீபத்தில் ஒரு படத்தோட ப்ரொமோஷன் அண்டு ரிலீஸ் இதுக்கு வந்து நிறையா அலைஞ்சேன். அப்போ வந்து எல்லா தேட்டருமே வந்து வித்தியாசமான நல்ல படங்களை வரவேற்க தயாராக இருக்காங்க. மக்கள்கிட்ட பேசும்போது, ஆப்ரேட்டர்கிட்ட பேசும்போது, தியேட்டர் மேனேஜர்கிட்ட பேசும்போது அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து மக்கள் விரும்புகிற படத்தை கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்டி அப்படின்ற படம் எல்லா மக்களாலேயும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தோட வெளியீட்டில் நானும் உதவ தயாராக இருக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் காதல் சுகுமார். நன்றி. இவங்க வந்து எங்கள் வீட்டு காத்தாயி, நம்ம எங்கள் அம்மா மங்கம்மா. இன்னொரு முக்கியமான விஷயங்க, வீட்டில் இருக்க பெண் குலதெய்வங்களை எப்போதுமே தனித்தனியாக வச்சு வழிபடுங்க, இல்லைன்னா கருப்பு நம்ம காட்டுக்குள்ள ஓட வேண்டியிருக்கும். எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப பெரிய மனுஷங்களாம் இங்கே உட்காந்துருக்கீங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு ஸ்பீக். ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அதர்வைஸ் இந்த மூவி வந்து இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர். காஸ்டியூம் வந்து அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்கிற மாதிரி காஸ்டியூம் அதே தான். இவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. இப்படி தான் எனக்கு வேணும்னா இப்படி தான் வேணும். அங்கே செட்டிலலாம் கூட எதையுமே யோசிக்க மாட்டாங்க. லைக் வாட் எவர் இட் கம்ஸ், அங்கே வந்து நான் அதை பண்ணல அப்படின்னா ஒய்ஃப் அதெல்லாம் செகண்டரி தான். அங்கே வந்து நான் டெக்னீஷியன், ஹீ ட்ரீட்ஸ் மீ ஆஸ் இட் இஸ் அண்ட் தட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி ஆஸ் ஐ ஃபீல். எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு, ரொம்ப பெரிய கிஃப்ட் எனக்கு இது. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொடியூசர் சார் கொடுத்ததுக்கு, அண்ட் எங்கள் ஹோல் டீம், லைக் எங்களோட ஏடிஸாக இருக்கட்டும், ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வி ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் திஸ் டீம். அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ப்ரெஸ் எல்லாருமே வந்து இதை வேறு மாதிரி கொண்டு போய் ரொம்ப பயங்கரமாக யூ நீட் டு சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்களோட ஆங்கிலத்துக்கு காரணம் என்னென்னா, அவங்க தொடர்ந்து வந்து வெளிநாட்டு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஓவிய பயிற்சி எடுக்கிறாங்க. லண்டன், ஆஸ்திரேலியா அங்கே இருக்க குழந்தைங்களுக்குலாம் வந்து ஆன்லைன் மூலியமாக ஓவிய பயிற்சி எடுக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஆங்கிலத்தில் மட்டுமே பேசுவாங்க. அதனால் அவங்களால சரியாக இது பண்ண முடியல. மகிழ்ச்சி, மிக்க நன்றி. அடுத்தபடியாக படத்தின் டிஐடி பார்த்தி வாங்க, சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை வாங்க. மற்றபடி என்னுடைய துணை இயக்குனர் எல்லோரும் மேலே வாங்க. யுவராஜ், செல்வா, மேலே வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம், டைம் ஆச்சு. கமான், வாப்பா, மேலே வாப்பா, சீக்கிரம் வாங்க. ஆமாம், இவங்க எல்லாருமே என்னுடைய துணை இயக்குனர்கள். இவங்க தான் என்னுடைய மிகப்பெரிய பலம், என்னுடைய பலவீனம் எல்லாமே இவங்க தான். அது நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நேரம் இல்லை, அண்ணன் பேசணும். இந்த பையன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுவான். நான் சொல்லிடுறேன், இவன் எங்கே இருப்பானே தெரியாது ஷூட்டிங் ஸ்பாட்டில். இவன் கையில் வந்து அக்கௌண்ட்ஸ் புக்கோட சுற்றிட்டு இருப்பான், நேசமணி. இவன் பேர் அசோக். வேலு, இங்கே வா. இப்போ ஒளிரான் பார்த்தீங்களா, நான் மைக்கில் கத்துவேன், வேலுன்னா எங்கேயாவது ஒளிஞ்சிருவான் உள்ள, வெளிலே வர மாட்டான். இவனை தேடுறதுக்கு நாங்கள் ஒரு ஆளாக அனுப்பணும். வாங்க செல்வா. இந்த தம்பி வந்து நம்ம படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கான், ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கான். செல்வா. கணேஷ். இவன் வந்து ஸ்பாட்லேயே தான் இருப்பான், ஆனால் என்ன வேலை பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. என் பக்கத்துலேயே தான் இருப்பான். ரஞ்சித். இவன் வந்து ஒரு பெரிய ட்ரோன் பைலட். நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அது இம்மிடியேட்டாக செஞ்சு கொடுத்துருவான். நான் இப்போ சொன்னது எல்லாமே இவங்களோட அந்த ஒரு ஜாலியான கேரக்டர். ஆனால் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சானுங்கன்னா நைட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் வந்து ஒரு 11 மணி வரைக்கும் என் கூட தான் இருப்பாங்க. நல்லபடியாக ஒர்க் பண்ணுவாங்க, நல்ல பசங்க. இந்த பசங்களை வச்சு தான் இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். மகிழ்ச்சி. மீதி தம்பி எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர் சிபி சதாசிவம், பிறகு தம்பி டிசைனர் சபா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மொகிதீன் அண்ணா, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அவங்க இன்னொரு வேலையில் இருக்காங்க, அவங்களால வர முடியல. நான் கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன்.
இந்த திரையுலகத்தில், தமிழ் திரையுலகத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பகிரணும்னு ஆசைப்பட்றேன். இது கண்டிப்பாக போய் சேரும்னு நினைக்கிறேன். தமிழினம் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்தித்த ஒரு இனம். இயற்கையால் மட்டுமல்ல, இன்னொரு இனத்தால் மிகப்பெரிய பேரழிவை கண்முன்னே சந்தித்த ஒரு இனம். அந்த 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 தலைமுறையில் நான் இருக்கேன். நான் நேரில் பார்த்தேன். என்னோடய இனம் அழிந்ததை நான் நேரில் பார்த்தேன். மற்ற சினிமாக்களை தாண்டி ஒரு இனம் அழியுது அப்படின்னா, அந்த இனத்தில் இருக்கவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்னுடைய இனத்தை அழித்தது யார் அப்படின்னு பல புத்தகங்கள் எழுதுகிறான், சான்றுகள் வச்சுட்டு போகிறான். இதையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படக்கூடிய இந்த டிஜிட்டல் மீடியா, இந்த படங்கள், திரைப்படங்கள், அவனுடைய வரலாறு, அவனை அழித்தது யார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சுட்டு போகிறான். உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் போங்க, இன்றைக்கே போங்க, ஜூஸ், ஜேஇடபிள்யூஎஸ், யூத மக்கள், ஜூஸ்ன்னு மட்டும் டைப் பண்ணுங்கள், வேறு எதுவும் வேண்டாம். மூவிஸ் அபவுட் ஜூஸ் அப்படிலாம் நீங்கள் டைப் பண்ண வேண்டாம். வெறும் நீங்கள் ஜூஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா அமேசானாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், 100க்கும் மேற்பட்ட படங்கள் இருக்கும். அவனுடைய இன அழிவை அவன் பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். வருகின்ற தலைமுறை அதை நிறைய படங்கள் இருக்குங்க. என்னுடைய வரலாறை கூட நீங்கள் அங்கே போய் தேடி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் போய் ஒன்றுமே வேண்டாம், தமிழன் ஹிஸ்ட்ரின்னு அடிங்க, தமிழர் வரலாறுன்னு அடிங்க. அமேசானில் போய் தமிழர் வரலாறுன்னு அடிங்க. ஜூஸ்ன்னு அடிக்கிற இடத்துல, யூதன் அடிக்கிற இடத்துல 100 படங்கள், டாக்குமெண்ட்ரிஸ் வருது. நீங்கள் அதே பிளாட்ஃபார்ம், இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிற நெட்ஃப்ளிக்ஸ்லையும் அமேசான்லையும் நம்ம வரலாறே இருக்காதுங்க. நம்ம வரலாறு எப்படி தெரியுமா இருக்கும்? எவனோ ஒருத்தன், நம்ம வரலாறே தெரியாதவன் ஒருத்தன் நம்ம வரலாறு எடுத்து வச்சு தான் அவங்க வரலாறுன்னுவான். அப்புறம் எப்படி நம்ம தமிழன் வரலாறுன்னு கேட்டால் அமேசானும் நெட்ஃப்ளிக்ஸும் காமிக்கும். தமிழ் சினிமாவின் தயாரிப்பாளர்கள் இதை கவனத்தில் கொள்ளணும். நம்மளுடைய வரலாற்றுகளை படமாக எடுக்கிறதுக்கு முன்வரணும். இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளில் நம்மளுடைய வழிகளையும் வரலாறையும் அதிகமாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில், நெட்ஃப்ளிக்ஸில், அமேசான் போன்ற தளங்களில் நம்ம எல்லாரும் பார்க்கணும். அதுதான் என்னுடைய கனவு. இதை தாண்டி கமர்ஷியல் சினிமாக்குள்ளே போன சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள்லாம் துளி கூட கிடையாது. மிக்க நன்றி. நாம் பேச அழைக்கிறோம். சமூக வலைதளங்களிலும் சராசரி மனிதர்களுக்கும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் இவரின் பேச்சு. அண்ணன் சீமான் அவர்களின் ஆசை நீ, அன்பும் நீ, நேசம் நீ, நினைவும் நீ. அழைக்கிறோம் தமிழுக்கும் தமிழனுக்கும் குரலாய் விளங்கும் சாட்டை துரைமுருகன் அவர்களை. அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ணன் இசக்கி கார்வன் அவருடைய தயாரிப்பில் என்னுடைய சகோதரன் கிட்டவர்களுடைய இயக்கத்தில் வெளிவருகிற ஆட்டி திரைப்படம் வெல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். கிட்டவர்கள் சொன்னது போல தமிழ் வரலாறு, தமிழ் இனத்தினுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படலை. ஆனால் தமிழ் இனத்திற்கு எதிரான வரலாறு திட்டமிட்டு பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டில் மட்டும் ஒரு 3 படங்கள். முதலில் ஃபேமிலி மேன் என்ற ஒரு வெப் சீரிஸ் வந்தது. எவனோ ஒருத்தன் இந்த இனத்துக்கும், மொழிக்கும், பண்பாட்டுக்கும், கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பற்றி படம் எடுக்கிறான். இந்தியா முழுக்க அதை விநியோகம் பண்ணுறான், பெரிய வசூல் நடத்துகிறான். திருப்பி ஜாட் அப்படின்னு ஒரு திரைப்படம், இந்த இனத்திற்கும், மொழிக்கும், பண்பாட்டுக்கும், கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பற்றி படம் எடுக்கிறான், பெரிய வணிகம் பண்ணுறான். இப்போ சமீபத்தில் கிங்டம் அப்படின்னு ஒரு படம், இந்த இனத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தமில்லாத ஒருத்தன் அதை படமாக எடுத்து தமிழர்கள் என்றால் ரவுடிகள், பொறுக்கிகள் என்று காட்டி, அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர்களை, ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து, ரவுடிகளாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறான். ஆனால் அந்த படத்தை எங்கே வேணாலும் நீ ஓட விடலாம், எங்கள் கோட்டைக்குள்ள உன் படம் ஓடாது என்று சொல்லி அந்த படத்தை ஓட வெற்றிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்போ எந்த படம் ஓடணும், எந்த படம் ஓடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறது. நான் ஏற்கனவே இதே அரங்கில் சொன்னேன், ஒரு காலத்தில் 1950 70 காலகட்டம் வரைக்கும் அண்ணாவின் தம்பிகள் திரையை ஆண்டார்கள். இன்றைக்கு அண்ணனின் தம்பிகள் திரையுலகத்தை ஆளுகிறார்கள். அப்படி ஒரு அண்ணனின் தம்பியாகத்தான் சகோதரர் கிட்டு, ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி, சின்ன சின்ன உணர்வுகளை சின்ன சின்ன தொகைகளில் எடுக்கக்கூடியவர். 150 கோடியில் படம் எடுக்கிறாங்க, கதை இல்லை. பெரிய பெரிய நடிகர்கள் இயக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட கதை இல்லை, ஆனால் பெரிய நடிகர்கள் கதை இல்லாத இயக்குநர்கள்ட்ட தான் நடிக்கிறாங்க. ஆனால் கதை இயக்கக்கூடிய இயக்குனர் பெரிய நடிகர்கள் வர்றதில்லை. அதான் இங்கே பிரச்சனையே. ஆகச்சிறந்த கதைகளை கிட்டு வச்சு கேட்டது 2018 காலகட்டத்தில் சாட்டை என்கிற வலையொலி தொடங்குவதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்தவர் கிட்டு தான். நான் நக்கல் நையாண்டியாக பேசுவேன் மேடைகளில். ஐயா வைகோ போல் பேசுவேன், கலைஞர் ஐயா போல் பேசுவேன்,
கமலஹாசன் போல் பேசுவேன், மிமிக்ரி பண்ணுவேன். அது இயல்புலேயே சின்ன வயசுலேருந்து பண்ணுறது. அப்போ மேடைகளில் வந்து நான் ஐயா வைகோ போல் பேசுகிறது அண்ணன் கூட கண்டிப்பாங்க, டேய் யாரை வேணாலும் பேசு, அண்ணன் வைகோ, திருமாவளவன், வேல்முருகனை பேசாத. அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு வரைக்கும் அதை அவர் தான் சொல்லிட்டு தான் இருக்கார். அவர் ஒரு தாய் அன்போடு எல்லோரையும் நேசிப்பார் இல்லையா, அதனால் பேசக்கூடாதுன்றவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், களவாணித்தனமாக எங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் அண்ணன் எங்கே யூடியூப்பியாக பார்க்க போகிறாரு அப்படின்னு கிட்டு ஒரு நையப்புடைன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாப்புல. அப்போ அவர் கூப்பிட்டு, அண்ணா சேனல் சரியாக போக மாட்டேக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னாப்புல. என்ன பண்ணுவேன்னா, நான் இப்போ மெடிக்கல் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறேன், நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இரவு 6 மணிக்கு மேலே பெரிய வேலை கிடையாது, நீங்கள் வாங்க அப்படின்னாரு. இப்போ வீட்டு பக்கத்தில் உறையூரில் அவருடைய சின்ன அறை, ஒரு 10க்கு 10 அறை தான். அதில் போயிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, நீங்கள் வந்து வைகோ மாதிரி நல்லா பேசுகிறீங்க, நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுவோன்னு சொல்லி வைகோ மாதிரி ஒரு காமெடியாக ஒரு சட்டையர் பண்ணிடுவோம். கிரேக்க புயல் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு முதல் காணொலி பார்த்துக்கோங்க. ஒரு சேனலில் ஒரு 2-3 காணொலி தான் வெளியிட்டிருக்காப்புல. முதல் காணொலி 2 பேரும் எடுத்து 2-3 நாள் தூங்காமல் கிடந்து வீட்டுக்கே போகாமல் இரவு முழுக்க ஒரு ஷூட் எடுத்து பெரிய திரைப்படம் இதுபோல் இருக்குது, டீசரு, அதுக்கு ப்ரோமோ அப்படிலாம் வெளியிட்டு எல்லாம் பண்ணி இன்று மாலை கிரேக்க புயல் வெளிவரும்னு போட்டோம். அது சமூக வலைதளங்களை பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து வைகோ எங்களை பேச, வைகோக்கு எதிராக எங்கள் ஆளுக்கு அப்புறம் நிற்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய இது இருக்கும்போது நாங்கள் இந்த விட மொத்த தமிழ் தேசிய மக்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். ஃபோனை போட்டு, உனக்கு என்ன வேலை பார்க்க சொன்னால் நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, டேய் கொன்னே போடுவேன், எவன் அவன் எங்கடா இருக்கான், வர சொல்கிறான்டார். மதுரைக்கு போனால் செந்தமிழ், பைந்தமிழ், அகநானூறு, புறநானூறு, 18 பரிபாடல் எல்லாம் வருது எங்கள் அண்ணன் இருந்து. ஐயோ வம்படியாக வந்து சிக்கியிருக்கமே, ஜூவில் வந்து மாட்டின மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு ஒழுங்கு மரியாதையாக அதை எடுத்துட்டு நான் செய்ய வேண்டிய சேலையை செய்யுங்கடா அப்படின்னாரு. முதல் காணொலியை நீக்கி வச்சிட்டார். முடிஞ்சா சோழி அப்படி தான் ஆரம்பித்தோம். அப்போ அவர் அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்புறம் வேறு காணொலிகளை அண்ணனுக்கு இடைஞ்சல் வராத, அண்ணன் திட்டாத காணொலிகளாக போட ஆரம்பித்தோம். அப்புறம் பாராட்டினாங்க, வாழ்த்துனாங்க, தட்டி கொடுத்து கொண்டு போங்கடான்னாங்க. அப்போ அவர் வந்து கலைத்துறைக்குள்ள அவர் பயணப்பட்டார். அப்புறம் நான் வந்து அதை யூடியூப்பாக மாற்றலாம்னு சொல்லி சாட்டைங்கிற வலையொலி ஆரம்பித்தேன். சாட்டைங்கிற வலையொலி இன்றைக்கி வளர்ந்துருக்கு. நான் அறியப்பட்ட முகமாக மாறியிருக்கேன்னா எங்கள் அண்ணன் எந்த அளவுக்கு எனக்கு மிக முக்கியமான பங்காற்றணும், அதே போல் அதனுடைய அடித்தளத்தை போட்டு கொடுத்ததில் என்னுடைய சகோதரன் கிட்டுக்கு வந்து மிகப்பெரிய பண்புண்டு. நான் அதை ஏதாவது ஒரு தளத்தில் நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருந்தேன். நன்றி அன்பு சகோதரா. அவருடைய ஆர்வம் வந்து ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப க்யூரியாசிட்டி இருப்பார், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாப்புல. இரவு முழுக்க அந்த ஏஆர் ரஹ்மான் இரவுலாம் தூங்க மாட்டான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இரவு தூங்கவே மாட்டாப்புல. நம்ம ஒன்று எடுத்து வச்சிருந்தா இரவு எடிட் பண்ணி வேற ஒன்று வச்சிருப்பாப்புல. அதில் 2 பேருக்கும் சண்டெல்லாம் வந்திருக்கு. அது ஒரு 3 மாதத்துக்குள்ள சண்டெல்லாம் வந்திருக்கு. அந்தளவுக்கு வந்து அந்த கருத்தை வந்து மெருகூட்டுவார். அப்படி ஒரு ஆகச்சிறந்த கலைஞன். அவன்கிட்ட வந்து உண்மையிலேயே ஒரு 50 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வரலாறை பதிவு செஞ்சுருந்தா ஆகச்சிறந்த வரலாற்றை, தமிழ் இனத்தினுடைய வரலாற்றை பதிவு செஞ்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர். என்ன பெரிய தயாரிப்பாளர் சிக்கலை, இந்த தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளராக வந்து ஆகச்சிறந்த படைப்பெடுப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அண்ணனுடைய காலம் பிறக்க இருக்கிறது. அந்த காலம் தமிழ் தேசிய காலம் பிறக்க இருக்கிறது. கிட்டு போன்ற படைப்பாளிகள் கொண்டாடப்படுகிற காலமும் பிறக்க இருக்கிறது. இந்த படம் ஆகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து ஒவ்வொரு தமிழர்களும் கொண்டாட வேண்டும். சகோதரன் சுகுமார் சொன்னது போல ஆட்டியை பலவாட்டி பார்த்து நாம் வெற்றி செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அண்ணனை கேட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு, எதுக்குன்னு என்ன இந்த கேரக்டர் சூஸ் பண்ணீங்க, அதுக்கெல்லாம் ஒரு முகம் தேவைடா, அந்த முகம் உங்ககிட்ட அப்படியே இருக்குது அப்படின்னாரு. மூஞ்சி ஆமாம். சரிண்ணே, இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிடுறேனே, ஏன்னா அதுக்கப்புறம் பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். நல்ல வேலை கல்யாணம் முடிஞ்சது, 3 மாதம் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூண்ணே, எனக்கு இந்த கேரக்டர் சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஷேர் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஜான் ஃபார் இன்வைட்டிங் மீ, அண்ட் தேங்க்யூ டைரக்டர் சார் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் இன் திஸ் பியூட்டிஃபுல் ஈவினிங். அண்ட் இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இந்த மாதிரி கதைகள் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் தியேட்டரில் போய் பாருங்கள் எல்லோரும். அண்ட் இந்த மாதிரி படம் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் மை பெஸ்ட் விஷஸ் டு தி டிரெக்டர் சார். Where is director sir? Okay. And producer sir, Isiki sir, and the entire cast and crew of this Atti movie. And my best wishes. Thank you so much. Nandri.
தேங்க்யூ. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் சிறு படங்களுக்கு சினிமா வணிகத்தை தன் பங்கிற்கு உதவி நிற்கும் கசாலி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக மகிழ்ச்சியான தருணம் இது. இயக்குனர் கிட்டு சார் அவர்களுடைய இந்த ஆர்டி படத்துடைய காணொளியை தமிழர்களின் கோமான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிடுவது தான் மிகச்சிறந்த நிகழ்வாக இருக்கும். அந்த இந்த அந்த அந்த விழா மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக அந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மேடையில் விட்டிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என்னோட பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயம், அது நேரமின்மை காரணமாக நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பேசிக்கிங்க அப்படின்னு சொன்னால 2 வார்த்தை மட்டும் சொல்லி பேசிக்கிறேன்ட்டு வெளியிலே சொன்ன இதை தான் பேசுவேன் அப்படின்ட்டு. அதாவது நம்ம நிறைய படங்கள் பண்ணுவோம். திருமுருகன் சார் ஒரு ஆதங்கத்தை இங்கே வந்து வெளியிட்டார். படங்கள் பண்ணுறதுக்கெலாம் ஆள் இருக்கீங்க, உணர்வுகளை தமிழர்களின் உணர்வுகளை பதிவு செய்ய இங்கே ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து இசக்கி கார்வண்ணன் சார் போன்ற நல்ல ஒரு ரசனையான கலைஞர்கள், நல்ல தமிழர்கள் மூலமாக அது நிகழ்ந்துட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். இந்த படத்துக்கு பிறகு தான் நான் இது பரமசிவன் பாத்தியமாக நடித்தேன். அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி தான் ஒரு போலீஸு. அதில் 1980s நான் இதில் போலீஸாக வருவேன். அப்புறமும் 2024-5லையும் அண்ணன் போலீஸாக தான் அது ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வழக்கமாக கமர்ஷியலாக பண்ணுற படங்களில் போய் ஒர்க் பண்ணுற டீம் காட்டிலும் இந்த கிட்டு சாருடைய டீம் வந்து ரொம்ப என்டர்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியலை. தமிழ் கலந்து அதாவது ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறேன். அதை தாண்டி நமக்கு வரல. ஏன்னா அது நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். நம்ம சீமான் சார்ட்ட வந்து அண்ணன்ட்டு நிறைய கற்றுக்கணும் நம்ம. அதாவது வழக்கமான படங்கள்லேருந்து விலகி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் செல்லும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்டி ஒரு வாட்டி பார்க்குறவங்கள கூட உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய தமிழ் உணர்வையும் ஒரு வாட்டி ஆட்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லி என் பேட்டியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றாக நாம் பேச அழைக்கிறோம். தைரியம் இல்லை என்றால் பயமே நம்மை ஆளும், பயமே நமது சுயமே பயமாய் மாறும். அப்படி எந்த பயமுமின்றி எந்த சமரசமின்றி கந்துவட்டி கொடுமையை கார்ட்டூனிஸ்ட் காட்டிய மௌன வழிகள் தந்த கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அணில்கள் சிரிக்கீங்க. அணில்கள் வாலாட்டிக்கிட்டு இருக்கும்போது புலி காத்துக்கிட்டு இருக்கு. அது அணிலை வேட்டையாடுறதுக்கு அதுக்கு புலிக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் எல்லோரும் புலியோடைய கர்ஜனை கேட்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. நானும் காத்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். தம்பி கிட்டு மிகச்சிறந்த இயக்குனர். அவனுடைய அதாவது எவ்வளோ எளிமையாக ஒரு 2 நிமிடத்துக்குள்ளே 1 நிமிடத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய செய்தியை எளிமையாக சொல்கிற வித்தை இருக்குல்ல, அது எல்லாருக்கும் வாய்த்தது கிடையாது. கிட்டுக்கு அந்த திறமை இருக்குது. அவருடைய முந்தைய படங்களும் சரி, அந்த திரைப்பட இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எடுத்த குறும்படங்கள், குறிப்பாக ஒரு திராவிடம் குறித்து ஒரு சின்ன காணொளி பண்ணியிருப்பாப்புல. அந்த திராவிடத்தை பற்றி நாங்கள்லாம் பல கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கோம். யார் தமிழர் அப்படின்லாம் இவங்க இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப எளிமையாக அந்த காணொளி முடியும் போது யார் தமிழர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். யார் தமிழர் யார் திராவிடர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பார். அப்படி மிகச்சிறந்த காட்சி ஊடக அந்த தன்மை கொண்ட ஒரு இயக்குனராக இருக்கிற தம்பி கிட்டு அவர் எடுத்திருக்க இந்த ஆட்டி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் மிக சிறப்பாக தமிழ் தேசிய பணிகளை சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் அவருடைய பின் தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த திரைப்படமும் அதுக்கான பங்களிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கள் குடியில் பெண்கள் முதலாம். உண்மையிலே எத்தனையோ பெண்கள் பற்றி படம் வந்திருக்கும், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பெண்களின் புரட்சி பெண்கள் கதையை நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் இந்த படம் முதலாக இருக்கும். பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, மண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா பெண்கள் தான் முதல்ல வருவாங்கிறது நம்ம ஆதியில் நடந்த சம்பவங்கள். இன்றைக்கி தெரியும், உலகம் முழுதும் இராணுவத்தில் பெண்கள் இருக்கும். ஆனால் அதில் முதல் பெண்கள் இராணுவம் அமைத்தது தமிழர்கள். அதனால்தான் அந்த பெண்களை நாம் தெய்வமாக வச்சுருக்கிறோம்.
அதை சொல்லுவாங்க, அகம் சரியாக இருந்தால் புறம் சரியாக இருக்கும். நான் அகங்கிறது பெண்ணு, புறங்கிறது ஆண். அதனால தான் நம்ம வந்து பெண்களை வந்து ஊருக்கு நடுவில் தெய்வமாக அம்மனாக வச்சுருக்குறோம். அது வந்து அதே மாதிரி ஆணை வந்து நம்ம ஊருக்கு வெளியில் வச்சுருப்போம். அப்போ ஊர் நல்லா இருக்கணும், அந்த உலகம் நல்லா இருக்கணும்னாக்க பெண்களை தான் நம்ம போற்றணும், பெண்களுடைய வலிமையை உலகத்துக்கு காட்டணும். அப்படிங்கிறது தான் இந்த கதை அவர் சொல்லியிருக்காரு. அது ரத்தமும் சதையமாக சொல்லியிருக்கிற ஒரு கதையும் கூட. எங்கள் ஊரில் ஒரு சாமி உண்டு, அவங்க நிறைய தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஊருக்கு ஊருக்கு பெண்கள் தெய்வம் இருக்கும். உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. பெண்களை அடிமையாக தான் வச்சுருந்த சமூகம் தான் உலகம் முழுதும். பெண்களை தெய்வமாக்கி உயர்வாக வச்சுருந்த ஒரே சமூகம் தமிழ்குடி தான். ஆகையினால தான் நம்ம ஊருக்கு ஊர் தெய்வம் வச்சுருக்குறோம். வேறு எங்கேயும் நீங்கள் பாருங்க இருக்காது. அதில் எங்கள் ஊர் பக்கம்லாம் நிறைய தெய்வங்கள். அது ஆணவ கொலையால் கொல்லப்பட்டால் கூட நம்ம அந்த மனசாட்சி உறுத்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணை தெய்வமாக கும்பிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பேச்சியம்மை, அது ஆணவ கொலை செய்யப்பட்ட பெண்ணு, அதனால் அதை அவளை தெய்வமாக்கினாங்க. அதே மாதிரி இசக்கியம்மா, அது இசக்கியம்மா என்ன எப்படி தெரியும் இல்லையா, அவள் வந்து ஊரை பழி வாங்குறா, கை குழந்தையோடு வந்து ஊரை பழி வாங்குறா. அவளை முதல்ல பழி வாங்கினது ஒரு, அது நம்ம சாதியை குறிப்பிட விரும்பல, ஆனாலும் இது வந்து தேவைப்படுது. ஏன்னா இங்கே எல்லாருமே அந்த சாதியை சுற்றி தான் அரசியல் தாண்டி இருக்குது. அது ஒரு பார்ப்பனர். அதுக்கப்புறம் அந்த அவளுக்கு ஒரு கோயில், அதுக்கு என்ன பண்ணுறான், அவளை சாந்தப்படுத்தணும், உடனே அவளுக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க. அந்த வழியில் தான் கண்ணகியும் கூட. அப்போ இங்கே எல்லாமே என்ன பண்ணுது, புரட்சியாக இருந்தது பூராமே பெண்கள். அது உலகத்தில் எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது. இப்போ அந்த பெண்களை கொண்டாடுறோம்னா இழிவுபடுத்திருக்கிறானுங்க, எல்லாரும் இழிவுபடுத்திருக்கிறான். ஏன்னா நீ பெண்களை அப்படி வச்சுருந்தா, நீ பெண்களை இப்படி வச்சுருந்தா, பெண்களை உன் காலுக்களை வச்சுருந்தா, மயிர்களை வச்சுருந்தா, எல்லாம் இழிவுபடுத்திருக்கானுங்க. அதை வந்து இத்தனை ஆண்டு காலில் உயர்வுபடுத்துகிற ஒரே ஆள் அண்ணன் சீமான். அவன் தேடி 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 அவர் வேர்களை தேடி ஒவ்வொரு பெண்களை கொண்டு வந்து இப்படி நம்ம சமூகம் இருந்திருக்கா அப்படின்னு கொண்டு வச்சா, இன்னைக்கு புதுசாக வரவங்களாம் அதே பண்ணி இதாண்ட அரசியல் அப்படிங்கிறது அண்ணனுக்கே பாடம் எடுக்கிறான். எப்போவுமே அண்ணன், நம்ம இந்த சினிமா தான் சொல்லணும், இருந்தாலும் அண்ணன் சினிமா தானே. அண்ணன் எங்கள் எல்லார்ட்டுமே வந்து தம்பி மாதிரியே கடிந்து கொள்வார்கள். திராவிடன் வரும்போது பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து நரம்பு புடைக்க எல்லாத்தையும் பேசுவாப்பில்ல, தத்துவங்களை தாங்கி நிற்கிற தலைவன் இல்லையா. ஆனால் தம்பின்னு வரும்போது மட்டும், ஏய் ஏன்டா அவன் குறுக்கு மறுக்க ஓடிப்பிட்டு இருக்கான், அவன் சொல்லி வைடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதுதான் அண்ணன் நினைப்பாப்புல. அண்ணன் உரிமையோட ஒரு தம்பியை கண்டிக்கிறாப்புல. ஏன்னா முன்னாடி வந்தவன், முன்னாடி களத்தில் நின்றவன். அது எப்படிப்பட்ட களத்தில் எந்த நேரத்தில் நின்றவன், பிற வலியோடு பிறந்த அந்த ஒரு இரத்த பிளம்பில் பிறந்த ஒரு குழந்தை நாம் தமிழர் கட்சி, அதுக்கு தலைமை தாங்கி நிற்கிறாப்புல அண்ணன். அதனால் நம்ம அவரை வந்து எல்லோரும் பின்பற்றணும். அப்படிங்கிறதுனால தான் நானும், நமக்குள்ளே என்ன இருந்தாலும் சரி அண்ணனை தேடி தேடி போகிறது அதுதான் காரணம். அதனால் அண்ணன் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனால் வீழ்த்த முடியாத ஒரு மனிதன் இருக்கிறான்னா அண்ணன் சீமான். ஏன்னா வேறு எவனாக இருந்தாலும் அரசியல் விட்டு ஓடி போயிருப்பான். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஊடகத்தில் இருக்கிறீங்க எல்லோரும். ஏன்னா அவ்வளோ வீச்சு, கல்லும் சொல்லும் அவ்வளோ வீச்சு, எதையும் சேட்டை பண்ணாத ஒரு மனிதன் அது அண்ணன் சீமான் தான். யாருனா இருந்தாங்க ஐயோ தமிழ் தேசியமாக ஒன்று இந்த திராவிட தேசத்துக்கு கூட போயிட்டு அவங்ககிட்ட போய் கை கட்டி நின்றுப்பாப்புல, நிற்கவே இல்லை. ஆகையினால் அவன் வீழ்த்த முடியாமல் இருக்கிறான். அவனை அண்ணனும் தம்பிகளுமாக அவனை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இது அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு கதை தான் அந்த ஆட்டி. இந்த ஆட்டிங்கிறது நம்ம வந்து எனக்கு இந்த முதல்ல இந்த பேர் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்குது. நம்ம என்ன ஒரு பெண் ஆட்டின்னா தலைவி, பெண் தலைவி. உடனே இவன் சொல்கிறாங்க அவன் ஆணுக்கு அடிமை ஒரு ஒஞ்சாதி அப்படின்ட்டான். பாருங்கள் எவ்வளோ உயர்வாக வச்சுருக்கிறான். பெண் ஆட்டி, பெண் தலைவி, ஆட்டிங்கிறது தலைவி. அதுதான் ஆட்சின்னு ஆட்சின்னு அப்படி தான் நம்ம எல்லாம் அப்படியே பண்ணுறோம். அப்படிப்பட்ட ஒரு பெண்களை தாங்கி நின்ற ஒரு சமூகம், அந்த சமூகத்துக்காக அந்த ஒரு படம். அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி படம் வர்றதில்லை, அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறதில்லன்னு. வாய்ப்பு கொடுத்து அந்த ப்ரொடியூசருக்கு ரோட்டில் போய் நிற்கிறதுக்கா? இங்கே ஒரு சுவர் இருக்குது தெரியுமா, ஒரு சுவர் இருக்குது. என்ன சுவர்? ரெட் ஜெயின் ஒரு சுவர் வச்சுட்டு இருக்குது. அந்த சுவர் அத்தனை சின்ன படங்களையும் காவு வாங்குது. இன்றைக்கி இந்த தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது, இது கேட்க முடியுமா? இன்றைக்கி வந்து அவங்க வந்து அதாவது இன்றைக்கி வந்து ஒரு படம் வந்து மக்கள் வந்து ஒரு படம் வந்துச்சுன்னா இன்னொரு கூட ஒரு படம் வந்து அந்த படம் பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. அப்போ என்ன பண்ண, இந்த மாதிரி படங்கள்லாம் எல்லாரும் இந்த திருவிழா நாட்கள், இந்த பண்டிகை நாட்கள், அது தொடர்ந்து விடுமுறை வர நாட்களில் தான் இந்த படத்தை வெளியிடணும். ஆனால் அன்றைக்கி தான் என்ன பண்ணியிருக்கிறான்,
உஷாராக அன்னைக்கு தான் அவ்வளோ அந்த பெரிய பெரிய படங்கள் எடுத்துகிட்டு 1000 தேட்டருக்குன்னா 1000 தேட்டர் பிடிச்சி வச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா 4 வாரத்துக்கு அதுக்கப்புறம் சினிமா பார்க்க வரமாட்டான். ஏன்னா ஃபுல் படத்தையும் இதில் செலவு பண்ணிடுறான். நீ கடைசியாக வந்து அத்தனை படத்தையும் பாருங்கள். இப்போ ஐயா ரஜினிகாந்த் நடித்த அத்தனை படத்தையும் பாருங்கள். அவ்வளோ தான் தேட்டர் எடுத்திருப்பாங்க. கூட வந்த படம் எதாவது தெரியுமா? இல்லை அதுக்கப்புறம் ஆட வந்த படம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி வந்த படம் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நல்ல படங்கள் இருக்குமா இல்லையா? இல்லை. எவ்வளோ கஷ்டமான ஒரு இது இருக்குது. அப்புறம் இந்த கஷ்டமான நல்ல படங்களை எப்படி கொண்டு வருவாங்க? அதாவது எப்பவுமே ஒரு ஓட்ட பந்தயம் என்னன்னா 10 பேருக்கு ஓட விட்டு தானே நீங்கள் வந்து பார்க்கணும். எவன் முதல்ல வரான், எவன் 2வது வரான்ட்டு. நீங்கள் ஒருத்தனே ஓட வச்சுட்டு வந்துட்டான் முதல்ல வந்துட்டான்னா என்னடா பைத்தியக்காரன் மாதிரி இருக்குது. அதுதான் சொல்கிறேன், அந்த சுவர் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் திரையுலகம் விளங்காத. அடுத்தாலையும் அந்த சுவருக்கு தலைமை தாங்கிற ஒரு இளவல் வந்தாச்சு. சினிமா தான். நீங்கள் ஒவ்வொரு இயக்குனரும் சினிமா எடுக்கணும் ஊருக்கு வந்து என்னை மாதிரி வாய்ப்பு தெரிந்து யாரும் சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ப்ரொடியூசர் நிறைய இருக்குங்க. எங்கள் மேனேஜர்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், யாராவது ஒருத்தரை பிடிச்சி வந்துடுவான். அப்படி வந்து ஏன்னா இந்த படத்தை எடுத்த உடனே நேராக கொண்டு போய் ரெஜிஸ்டரில் கொடுக்குறோம், ரிலீஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம ஓடிடிக்கு சன் டிவியில் விற்கிறோம், அப்படி இப்படி சொல்லி ஏமாற்றி கொண்டு வந்துடுவாங்க. 100க்கு 98 பேர் அப்படி ஏமாந்து வந்து அதுக்கப்புறம் காணாமல் போயிருப்பான். வரும் அடுத்த படம் எடுக்கவே முடியாது. நீங்கள் தொடர்ந்து படம் எடுக்கிற ப்ரொடியூசர் இருக்கானா? கிடையாது. மேனேஜர் எடுக்கிறாங்க. அது கூட இப்போ அதுதான் இப்போ இந்த கடைசி கட்டத்தில் வந்து நிற்குது. மேனேஜர்ஸ் எல்லாம் நான் வந்து மேனேஜர்ஸ் முதல்ல தயாரிப்பாளர் ஆகக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஹீரோவை தாஜா பண்ணி நீ 10 கோடி வாங்கிட்டு இருக்கியா, நீ 20 கோடி உனக்கு சம்பளம், நீ கால் ஷீட் கொடுங்கன்னு அவன்கிட்ட தாஜா பேசி வாங்கிட்டு அடுத்தால போய் ஃபைனான்ஸ் அந்த ஹீரோவை காட்டி படம் வாங்குறாப்புல. அப்படி எத்தனை படம் நிற்குது. இந்த ராம் பிரபு இங்கே இருக்கிறாரு, அவர் சினிமாவில் அவ்வளோ மேனேஜராக இருந்தார், அவருக்கு தெரியும். அப்படி எத்தனை படம் நிற்கிது இந்த ஃபைனான்ஸ் வாங்கிட்டு. இன்றைக்கி ஃபைனான்ஸ் என்ன கடைசியில் ஆகிப்போச்சு, பெரிய ஹீரோவுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சிண்டிகேட் போடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ இந்த தமிழ் திரையுலகம் எங்கே இருக்கும்? ஆந்திரா பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கும். ஆந்திராவில் தயாரிப்பாளர் சினிமா இருக்குது, கர்நாடகாவில் தயாரிப்பாளர் சினிமா இருக்குது, கேரளாவில் இருக்குது, இந்தியில் இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே தேட்டரை பூரா ஆக்கிரமித்து வச்சு படத்தை எடுத்துகிட்டு ஓட விட்டுட்ருக்கீங்க. அது ஏன்னா ஏதாவது உங்களுக்கு அந்த படங்கள் வந்து போனதுக்கப்புறம் இந்த இன்றைக்கி இருக்கிற பெரிய ஹீரோ படம்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வாரம் கழித்து அந்த படமோட பேரை உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் சங்கம் வச்சுருக்கிறாங்க, ஒருத்தரும் கேட்குறதில்ல. எல்லோரும் அன்றாட வாழ்க்கையை அவங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று இயற்கை மாற்றத்தை வரும் 2026. அதை அந்த நம்பிக்கையோடு தான் காத்துட்ருக்கோம். ஆனாலும் நமக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன ஆனாலும் எல்லோரும் எனக்கு இன்னைக்கு கூட அந்த வேல்ராஜ் அவர் கேமராமேன் கேட்டார் என்கிட்ட, ஐயா சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தொடர்ந்து படம் எங்கிருந்து வருது, தொடர்ந்து படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் படம் எடுக்க தான் வந்தேன். நான் ஒரு இடத்துல போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக போயிட்டு நின்னேன். நான் அதுக்கப்புறம் மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு அசிஸ்டன்ட் இன்றைக்கி படம் எடுக்காமலே அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்து போனவன் நிறைய இருக்கிறான். அந்த வேதனை இப்போ அந்த உச்சக்கட்ட வேதனை அதுதான். கல்யாணம் பண்ண முடியாமல் எத்தனை இயக்குநர்கள் இருக்கிறான், படம் எடுத்தால் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால நான் என்ன பண்ணுறேன், தொடர்ந்து படம் எடுக்கிறேன். ஏன்னா நான் படம் எடுக்க தான் ஊரில் வந்தேன். நான் எங்கே போனாலும் பாம்பே எங்கே போனாலும் சரி படம் எடுக்க தான் வந்தேன். நான் படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னை 2009 என்னுடைய இனம் செத்து கிடக்கும்போது ஒரு வலி தாங்க முடியாமல், யாரா என்னடா ஒருத்தன் இல்லையே அதை கேட்க ஒரு நாதி இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா டிவியில் கூட போட விட மாட்டேன்ட்டான், வேறு ஒன்றும் போடலை. டைம்ஸ் சேனலில் மட்டும் தான் போட்டிருக்கான். டைம்ஸ் அதில் பார்த்து வேதனைப்பட்டு அதுக்கப்புறம் நானும் ஒருத்தர் என்னுடைய மேனேஜர் சினிமா மேனேஜர், நான் வந்து அதே நேரம் அதே இடம் படம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அந்த மேனேஜர் அவர் தான் அஜித் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தால் ராஜா, அவர் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பியிருந்தேன். ஏன்னா அண்ணன் ஒரு தனியாக இருக்கிறான்டா நம்மளை போவோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அவர் தெரியாது, அவன் மேனேஜராக இருக்கான்னு அவர் தெரியும்ட்டு அனுப்பியிருந்தேன். அவன் போயிட்டு வந்து சொன்னான், ஐயா என்கிட்ட சொல்கிறாப்புல, சார் அங்கே வேண்டாம் சார், ஏன்னா அவர் அங்கே வீட்டில் வந்து ஒரே கத்திட்டு இருக்காரன் அப்படின்னா. என்னடா கத்துறாருன்னா, அண்ணா உனக்கு என்னென்ன ஆச்சு அண்ணா அப்படின்னு. 2009 மே 17 அந்த தேதி அது. அப்போ இப்படிலாம் நம்ம இருக்கிற அதனால் அந்த திசை மாறி மறுபடியும் அங்கே போய் அண்ணன் கூட ஒரு பயணித்தேன். இப்போவும் பயணிக்கிறேன், அது வேறு விஷயம். இப்போ எங்களால் வெளியில் எங்கேயும் போக முடியாது. அதனால் சொல்கிறேன், எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் சரி, அங்கே அந்த தமிழ் தேசத்துக்காக நீ என்ன சொல்லி சீமான் அவர்களை வீழ்த்து நினைச்சாலும் முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் அவன் அங்கே தான் இருப்பான், எங்கே போனாலும் சரி தமிழ் தேசத்து அந்த சிந்தனையில் தான் இருப்பான். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து இது ஓப்பனாகவே சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா இந்த கூட்டத்தை பார்த்து மிரட்டுற ஆள் கிடையாது அண்ணன்.
எந்த கூட்டத்தை பார்த்து வரலாம். ஏன்னா நாங்கள் அண்ணன் நான் சொல்கிறேன் 2010 நான் கன்னியாகுமரியில் பேசிட்டு போயிருக்கிறோம். முத்துக்குமாரோடைய ஜோதி எடுத்து அனுப்புறதுக்கு. சத்தியமாக சொல்கிறாங்க, அந்த கடை வச்சிருக்கிற அத்தனை பேருமே மலையாளி, ஒருத்தன் கிடையாது. 1.5 மணி நேரம் அண்ணன் பேசினாப்புல, இந்த இனத்துக்காக 1.5 மணி நேரம் பேசினாப்புல. அப்படிப்பட்ட வேண்டாம், இந்த கூட்டத்தை காட்டி மிரட்டினெல்லாம் போயிட மாட்டான் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன்னா அவன் ஒரு கொள்கை தலைவர்னு ஒரு ஆளை பிடிச்சி அடித்தான். கொள்கை தலைவர்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அடித்தாப்புல. அப்போ அண்ணன் மட்டும் இல்லை, நம்ம சாட்டு துறைமுறைகளால் ஓட அடித்தான். ஓட அடித்த உடனே என்ன பண்ணிட்டான் திரும்ப டக்குன்னு, அதாவது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படம் எடுத்தார், பாபா படம் எடுத்த உடனே பாமக என்னெல்லாம் பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ரீலெல்லாம் வயலுக்குள்ளே ஓட விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சாங்கன்னு தெரியுமா, சினிமாவில் வந்து அவர் நிஜமாவே இது வந்து நடந்தது எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் பத்திரிகையாளர் இருக்கிறீங்க. இப்போ வந்து இனிமேல் சினிமாவில் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் கொஞ்சம் பயந்துட்டார். பயந்த உடனே எல்லாரும் போய் சொல்லியிருக்காங்க, நீ வந்து சிவாஜி கணேசன் வீட்டில் போய் அவங்க ஃபிலிமில் அவங்க கம்பெனி பேரில் அந்த படத்தை தயாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த படம் அவர் சிவாஜி ஃபிலிம்ஸில் நடித்தார். ஏன்னா அவருக்கு பிரச்சனை வர மாட்டாது. அதே மாதிரி இவங்கெல்லாம் எல்லாரும் தமிழ் தேசியக்காரெல்லாம் பெரியார்னு தூக்கி போட்டு அடிக்க போது டக்குன்னு இப்போ எம்ஜிஆர் அண்ணா பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாப்புல. அப்போ தான் அந்த வடிவேல் சொன்ன மாதிரி தான் இருக்குது, நீ எங்கே போனால் விட மாட்டேன்டா அப்படின்னு. அதனால் அவன் மூத்தவன், அவன் தத்துவமாக நிற்கிறான். நீ தலைவர்கள் பின்னாடி நிற்கிற, அவன் தத்துவத்துக்கு பின்னாடி நிற்கிறான். அதை யோசித்து தான் எல்லாம் நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து கூட்டங்கள் எதையுமே தீர்மானிச்சிடாது. சரி, நம்ம சினிமா பற்றி தான் பேசணும், என் அண்ணன் பேசுவாப்புல. அதனால் இதோடு முடித்துக்கிறேன். இந்த படம் உறுதியாக தமிழ் இனத்துக்கான படம், தமிழ் பெண் இனத்துக்கான படம், தமிழர்களை பெருமைப்படுத்துவதற்கான படம். நான் கிட்டு பற்றி மற்ற டெக்னீஷியனை பற்றிலாம் இந்த படத்தினுடைய ரிலீஸ்க்கு அப்புறம் பேசலாம்னு இருக்கிறேன். மற்றபடி யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நீங்கள் அந்த ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு போயிருக்கீங்க. தேங்க்யூ சார். கண்டென்ட்டுக்கான காத்திருந்த நேரம் இது. அவ்வளோ சீக்கிரம் சினிமா மேடையில் நம்மளை அழைச்சிட முடியுமா? அன்பான வார்த்தைகளால் சிறகடித்து பரப்பவர், நட்பிற்கு எப்போதும் இதயம் திறப்பவர், தம்பிகளோடு தரணியில் தனியே வரும் அரசியல் சுடர் இவர். அவரை அழைக்க இவர் அழைப்பது ஆசை. அழைக்கிறோம் இயக்குனர் கிட்டு அவர்களை. மீண்டும் தான் அண்ணன் பேசிகிட்டு இருக்கும்போது அபிநக்ஷத்ரா நாயகி என்கிட்ட வந்து கேட்டாங்க, காதில் வந்து கேட்டாங்க, சார் இன்னும் அடுத்த படம் ரெட் ஜெயின்ட்டானு. ஏம்மா நியாயமாக இது எங்கே உட்காந்துருக்கோம், யாரு கூட உட்காந்துருக்கோம்? அதுவும் ஒரு நிமிஷம் நீ ரைட்டில் பார்த்தோன்னா துரைமுருகன் உட்காந்துருக்காரு. இவரும் நானும் ஆரம்பத்தில் எடுத்த அந்த குறுபடங்கள்லாம் ஒருவேளை கூப்பிட்டு கதை கேட்கும்போது அதுக்கு முன்னாடி அதை பார்த்தாங்கன்னு வைங்களேன், ஐயோ 2 பேரும் இப்படி உட்கார வேண்டியதான். மகிழ்ச்சி. சரி, இது என் அண்ணனை அழைக்கும் நேரம். கண்ணீர் மட்டுமே மிச்சம் என்று கத்தி கதறி திரிந்தோம். ஏதோ ஒரு குரல் எங்கள் அழுகையை தாண்டி அதிகாரத்தை நோக்கி திருப்பி அடிப்பேன் என்றது. சொல்லி முடிக்கும் முன்னே அந்த குரலின் வேகத்தை கண்ட அரசாங்கம் அவனை சிறையில் தள்ளியது. ஆனால் அடங்கவில்லை அந்த குரல். எங்கெல்லாம் நீதி கிடைக்குமோ அங்கெல்லாம் தேடி அலைந்தது. நீதியை தேடி அரசாங்கத்தின் வாசலில் நின்றது. எங்குமே ஏமாற்றம் என்றதால் தனித்தே ஒரு சக்தியாக மாறி நாம் தமிழர் என்றது. சற்று வேட்டியை இறுக்கி பிடித்துக் கொண்டு ஒரு குரல் யார் தமிழர் என்றது. அப்போதுதான் தமிழனுக்கு புரிந்தது யார் திராவிடன் என்று. விடுமா திராவிடம், விடுமா திராவிடம், விடுமா திராவிட புத்தி. தமிழனை ஏத்தே பிழைத்த புத்தி அல்லவா துணைக்கு ஆரியத்தை அழைத்தது. முதல் அடியே ஆரியனுக்குத்தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. முதல் அடியே ஆரியனுக்குத்தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. முருகன் என் முப்பாட்டன் என்றதும் முனகிக்கொண்டே வா மோதி பார்ப்போம் என்றால் திராவிடன். இதோ வருகிறேன் என்று படை திரட்டி கிளம்பினான் எங்கள் கம்பீர குரல்காரன். 60 ஆண்டுகளாய் தமிழர் வாழ்க்கையில் படிந்த கரையை 10 ஆண்டுகளில் சரி செய்ய முடியுமா என்ன? இது ஒரு நெடும் பயணம். இந்த நெடும் பயணத்தில் நமக்கு துணை நிற்பது அவன் ரத்தம் கசியும் குரல் மட்டுமே. அவன் குரலே எங்கள் ஆயுதம். இதை அறிந்தே பல ஈன குரல்களை அவன் எங்கள் முன்னே திருப்புகிறான். அவனுக்கு புரியவில்லை நாங்கள் போருக்கு நேரம் காலம் பார்த்து செல்வதில்லை என்று.
அவதூறுகளை மட்டுமே பேசி வாழ்பவனுக்கு ஆயுதம் என்றால் என்னவென்று தெரியுமா என்ன? அறிவாயுதத்தோடு வா, அவன் உங்கள் முன்னே நிற்பான். அண்ணா வாருங்கள். சரி, ரொம்ப அமைதியாக இருப்பார் போலன்னு கொஞ்ச நேரம் தான் சீமான் அண்ணன் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு. எதிரில் யாராவது மாட்டினா அடி வெளுத்துருவ மாதிரியே பேசுனீங்களே சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தமிழ்கடலின் பெருதுளி நெல்லை சொல்லை தன் எண்ணங்களிலும் எழுத்துக்களிலும் ஒரு படைப்பாளிக்கு பக்கம் நின்று உதவுபவர். அடிமனதின் ஓரத்திலிருந்து ஆழமான வார்த்தைகளை தமிழ் சினிமாவில் தந்து கொண்டிருக்கும் எழில் ஒளிரும் எழுத்தாளர் சுகா அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை ஊடக சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சகோதரர் இசக்கி கார்வண்ணன் மீது எனக்கு அளப்பரிய மரியாதை உண்டு. பொதுவாக நம் மரபில் நம்முடைய பெயருக்கு பின்னால் தகப்பனாரின் பெயரை இணைத்து கொள்வது வழக்கம். ஆனால் சகோதரர் இசக்கி கார்வண்ணன் தன்னுடைய தகப்பனாரின் பெயரான இசக்கியை முதலில் இணைத்திருக்கிறார். அதனாலேயே எனக்கு அவர் மீது தனிப்பட்ட பிரியமும் மதிப்பும் உண்டு. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் இளைய சகோதரர் கிட்டு அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் ஒரு முக்கிய செயலுக்காக பாராட்டுகிறேன். இந்த திரைப்படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைத்து, குறிப்பாக உதவி இயக்குனர்களை மேடைக்கு அழைத்து ஒவ்வொரு உதவி இயக்குனரின் பெயரை சொல்லி அறிமுகப்படுத்தி கௌரவப்படுத்தினார். நான் புத்தகங்கள் எழுதியவன். நான் எழுதிய புத்தகங்களின் நற்பெயர் அவப்பெயர் அனைத்தும் என்னை மட்டுமே வந்து சேரும். ஆனால் ஒரு திரைப்பட உருவாக்கம் என்பது பல நூறு பேரின் கரங்கள் இணைந்து உழைத்து உருவாகி வரக்கூடிய ஒரு படைப்பு. ஆக அத்துணை பேருக்கும் நன்றி சொல்வதுதான் நம் மரபு. அதை மிகச் சரியாக செய்த சகோதரர் கிட்டுவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். பாராட்டினால் மட்டும் போதாதல்லவா, ஒரு குட்டும் வைக்க வேண்டும். அவர் பேசும்போது மூல்யம் என்று மூலத்தை அவர் உச்சரித்தார். அப்படி உச்சரிக்கலாகாது தம்பி. மூல்யம் என்றால் நிமித்தம் என்று பொருள். இனி வரும் மேடைகளில் நீங்கள் மூலம் என்கிற சொல்லை சரியாக உச்சரிக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக நான் இந்த மேடையில் சொல்கிறேன். செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதுதான் இந்த மேடைக்கு பொருத்தமாக இருக்கும். நாங்கள் இருவரும் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கும்போது இதே பிரசாத் லேபில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண கூத்தெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அவர் சிரித்தார். சரி, வெளியில் சொல்ல வேண்டாம், நம்ம வயசு தெரிஞ்சிடணும்னு 2 பேருமே அடக்கமாக அதை மறைச்சிக்கிட்டோம். ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலியில் கலை இலக்கிய பெருமன்றத்தைச் சேர்ந்த தோழர்கள் கவிஞர் பரிணாமனின் 10 தல ராவணன 8 தல ஒத்த தல ராமங்கொண்ணா என்கிற பாடலை பாடினார்கள். அந்த பாடல் சிறுவயதில் பசுமரத்தாணி போல என் மனதில் பதிந்திருந்தது. அது நடந்து ஒரு 35 ஆண்டுகளுக்கு பின்பு சென்னையில் ஒரு இளைஞன் அந்த பாடலை பாடி நான் கேட்டேன். அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்போதுதான் நான் 2வது முறையாக அந்த பாடலை கேட்கிறேன். சகோதரர் இசக்கி கார்வண்ணன் சொன்னார் இல்லையா, கன்னியாகுமரியில் மலையாளிகள் சூழ்ந்திருக்கிற அந்த இடத்தில் அண்ணன் 1.5 மணி நேரம் பேசினார் என்று அப்போது சீமானவர்கள் என்னிடம் சொன்னார். ஐயாமன, நம்ம ஆளே இல்லைனாலும் தான் பேசுவோமே இல்லையா அப்படின்னார். அப்படிப்பட்ட அவருடைய துவக்க கால மேடைகளில் பார்வையாளர்களாக நாங்கள் அவருக்கு நெருக்கமான சொற்ப நண்பர்கள் இருப்போம். அந்த மேடையில், அவருடைய துவக்க கால மேடையில் நண்பர்களே, கவிஞர் பரிணாமனின் 10 தலை ராவணன் பாட்டை அவர் பாடினார். நான் சிலிர்த்து போனேன். இதை நான் ஒரு மேடையில் சொன்னேன். இதற்கு பிறகு சமீபத்தில் வயது முதிர்ந்த 80 கடந்த ஒரு முதியவர் என் கரங்களை பற்றி கொண்டு தன்னை அறிமுகப்படுத்தி அந்த பாடலை சொன்னார். அந்த பாடலை எழுதிய கவிஞர் பரிணாமன் அவர்கள்.
அதை இந்த மேடையில் அவரோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆட்டி என்கிற தலைவி என்கிற சொல்லை, ஆட்டி என்கிற மூலச் சொல்லை ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு, அதுவும் 2025ஆம் காலத்தில் வெளிவருகிற ஒரு தமிழ் திரைப்படத்துக்கு வைக்கிற துணிச்சலும் ஒரு நேர்மையும் சகோதரர் கிட்டுவுக்கும், அதை தயாரிக்கிற திறனும் திரு இசக்கி கார்வண்ணனுக்கும் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் பாலுமேந்திரா அவர்களிடம் உதவி இயக்குனராக இருந்தபோது ஆரம்ப காலத்தில் திருநெல்வேலி வட்டார வழக்கு சொல்லான தம்பி பாலாக்கு தெரியும், நிற்கான் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே நிற்கிறான்னு சொல்ல மாட்டோம், நிற்கான்னு சொல்லுவோம். இந்த மீனாட்சிக்கெல்லாம் தெரியும். அப்போ நிற்கான்கிற கேமரா இருக்கு இல்லையா, அப்போ தான் ராஜா சார் வாத்தியார் பாலுமேந்திர அவர்களுக்கு நிக்கான் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்போது டெஸ்ட்டு எடுக்கும் போது வாத்தியார் என்ன எடுப்பாங்க, அது அவருக்கு சீமானவர்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ எடுக்கும்போது டேய் நிக்கான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து அதிலேருந்து நான் ரொம்ப கவனமாயிட்டேன். புது வார்த்தைகளை தான் சேகரித்து அதைத்தான் பேச வேண்டும் என்பதில். அதை முற்றிலுமாக நொறுக்கி தள்ளிய ஒரு இடம் இங்கே விருகம்பாக்கத்தில் இருந்தது. அது சகோதரர் சீமானின் சேவர் கூடம். அங்கே மதுரை பகுதியை சுற்றிய ஒரு இயக்குனர் இருப்பார், ஒரு ஒளிப்பதிவாளர் இருப்பார், ஒரு நடிகர் இருப்பார், ஒரு படத்தொகுப்பாளர் இருப்பார். எல்லோருமே நாம் உசிலம்பட்டி மாட்டுத்தாவணியில் போய் இறங்கினா என்ன கேட்குமோ அதுதான் பேசுவாங்க அவங்க. அதற்கப்புறம்தான் எனக்கு அந்த மனத்தடை நீங்கியது. ஆக இப்போது நீங்கள் எல்லோரும் பார்க்கிற மேடைகளிலும் பொதுக்களத்திலும் இயங்குகிற முழங்குகிற சீமான் அப்போதிருந்தே அவருடைய சூழலை அப்படித்தான் அமைத்து கொண்டு இருந்தார் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். இந்த படத்தின் கதாநாயகி வெரி ஹாப்பி டு வெல்கம், தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சீமான் சார் என்று சொன்னார்கள். அந்த இளம்பெண்ணின் துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். வங்கத்தைச் சேர்ந்த நடிகை, அவர் பெயர் எனக்கு தெரியவில்லை, அவர் கூடுமானவரை தமிழில் பேச முயன்றார். அவருக்கு என் வாழ்த்துக்களை சொல்கிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. என்னுடைய பேரன்பிற்கினிய தம்பி இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரித்து வழங்குகிற என் அன்பு இளவல் இயக்குனர் கிட்டவர்கள் இயக்கி வரவிருக்கிற ஆட்டி திரைப்படத்தினுடைய முன்னோட்ட வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமக்கள், என்னுடைய அன்பிற்கினிய கசாலி அவர்கள், என் ஆருயிர் தம்பி உறவில் மட்டுமில்லாது உணர்வோடும் என்னோடு இணைந்து களத்தினில் நிற்கிற இயக்குனர் நடிகர் திருமுருகன் அவர்கள், இந்த கலைஞர்களை நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கிற, பாராட்ட வந்திருக்கிற என் அன்பு தம்பி கேலி சித்திரத்தின் மூலம் சமூகத்தை சிந்திக்க தூண்டிய சிற்பி, கட்டுரையாளன், பேச்சாளன், கருத்தாளன் பாலா அவர்கள், இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற மதிப்புமிக்க கலைஞர் பெருமக்கள், ஒளிப்பதிவாளர் என் அன்பு தம்பி சிபி, படத்தொகுப்பாளர் தம்பி இளங்கோவன், இசை வழங்கி இருக்கிற இளவல் தீசன்,
கலை இயக்குனர் தம்பி முஜிபூர் அவர்கள், சண்டை இயக்குனர் தம்பி சுரேஷ் அவர்கள், ஆடை நிபுணர் பூங்குயில் கிட்டு அவர்கள், திரையிலே தோன்றி கதாபாத்திரங்களை கண்முன்னே நிறுத்துகிற கலைஞர்களாக இருக்கிற அன்பு தம்பி ஆனந்தன், எதிர்நாயகனாக நடித்திருக்கிற அறிமுக நாயகர் தம்பி பிரவீன் பழனிசாமி, நகைச்சுவை நடிகர் என் தம்பி காதல் சுகுமார், என் அன்பு மாமன் சவுந்தர் அவர்கள், கதாநாயகியாக இருக்கிற அன்பிற்கினிய அபி நட்சத்திரா அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்விலே பங்கேற்று இதை உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக, காணொளி ஊடக என் உறவுகள் அனைவருக்கும், குறிப்பாக மதிப்புமிக்க பெருமக்கள், அன்பிற்கினிய அண்ணன் நெல்லை சுந்தரராஜன் அவர்கள், பெருதுளசி பழனிவேலுங்கையா அவர்கள், தம்பி மீனாட்சி போன்ற மதிப்புமிக்க பெருமக்கள், எப்போதும் நான் பேரன்பு கொண்டு நேசிக்கிற எனது அன்பு சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே காதல் சுகுமார் ஒரு நகைச்சுவை நடிகர் இப்படி பார்க்குறோமானால், அவன் மற்ற நடிகர்களைப் போல ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இல்லை என்றாலும் அவன் ஒரு ஆகச்சிறந்த தமிழ் மகன், பெரிய உணர்வு கொண்ட, இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒரு மகன். அந்த சூழலிலே அவன் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலங்களிலே இன உணர்வோடு எந்த நாட்டிற்கு சென்றாலும் தன்னுடைய உணர்வு குன்றாமல் நம் உறவுகளிடத்திலே நின்ற ஒரு தம்பி. அதனால் அவனிடத்தில் எனக்கு ஒரு தனிப்பட்ட பேரன்பு எப்போதும் உண்டு. இங்கே என் அன்பிற்கினிய தம்பி துரைமுருகன் அவர்கள் சொன்னது போல, துரையும் கிட்டும் சேர்ந்து தான் அந்த நையப்புடை அந்த வலையொலியை தொடங்கினார்கள். ரொம்ப நன்றாக செய்தார்கள். கிட்டுவிட்ட இயற்கையிலேயே அவன்கிட்ட ஒரு சிறந்த படைப்பாற்றல் அவனுக்கிட்ட உண்டு. அது எதையுமே சுருக்கமாக அதை சொல்லி புரிய வச்சுருவான் ஒரு இதை. அதில் நகைச்சுவை உணர்வோடு கேலியும் கிண்டலுமா கொண்டு போய் சேர்க்கிறதுல பெரிய கெட்டிக்காரன். அவன் எங்களோடு இந்த அரசியல் பயணத்தில் இல்லாத திரைப்பயணத்தில் போனது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும், ஆனால் எங்களுக்கு அது ஒரு இழப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இழந்திருப்பது இழப்பு தான். அதில் அவன் திரைத்துறை பக்கம் வந்து பல படங்களை இயக்கினான். அவன் இயக்கிய படத்தில் எனக்கு இந்த சல்லியர்கள் படம் நம்ம நிறைவை தந்தது. அந்த படத்தினுடைய 2 நிகழ்விலே நான் பங்கேற்று பேசினேன் அந்த படத்தை. என் தம்பி துரை சொன்ன மாதிரி 150 கோடி முதலீடு செய்து எடுக்கிறவர்களுக்கு கதை இல்லை, 1.5 கோடியில் ஆகச்சிறந்த படத்தை எடுப்பான். அப்படி ஒரு படைப்பாளி. சல்லியர்கள் படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா எடுத்துப்பான், நேர்த்தியாக எடுத்துப்பாப்புல. எங்களுக்கு ஒரு பயம் என்னென்றால், இந்த எங்களுடைய விடுதலை போராட்டங்களை இன அழிப்பு அந்த தொடும்போது அது ரொம்ப உணர்வுபூர்வமானது, அது சரியாக செய்யணும், இல்லைன்னா சிக்கலாயிடும். எங்கள் தலைவருக்கு அதில் ஒரு பெரிய கனவு. அவரை போல இந்த இனத்தில் பிறந்தவனில் திரைக்கலையை நேசித்த ஒரு மகன் இதுவரைக்கும் இருக்க முடியாது. இங்கே இருந்த கட்சிகள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் எல்லாம் திரைக்கலையை வந்து ஒரு சாக்கடை, குப்பை, சினிமாக்கார பயல் இப்படி தான் பேசி அதை சாக்கடையே என்றே சொல்லி கொண்டு விட்டார்கள். அதில் உருண்டு பிறண்ட நாயும் பண்ணியெல்லாம் நாட்டாண்டுட்டு போயிடுச்சு. இதுதான் நடந்தது பெரிய விபத்து. அது திரைக்கலையை ஒரு எங்கள் தலைவன் என்கிட்ட சொல்றார் பாருங்க, திரைக்கலை என்பது அறிவியலின் அழகான குழந்தைன்னு சொல்கிறார். அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க, அறிவியலின் அழகான குழந்தை.
திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம் எப்படி வைக்கிறார் பாருங்க. இப்படி பேசல அவர் மெதுவாக சொல்கிறார், நான் அதை எடுத்து சொல்கிறேன். அந்த பார்வை அவர் இடத்துல இருந்தது. அது காரணம் சின்லெஸ் லிஸ்ட்டு, பிரேவ் ஹார்ட்டு, பென்ஹரு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நம்ம விடுதலை போராட்டம் ஏன் இப்படி ஒரு படமாக வரக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு இது இருந்தது. ஒரு கெடுவாய்ப்பா தமிழ் பேரினத்தில் அவர் ஒரு நிர்வாக தலைவனாக இல்லாமல் தன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தலைவனாக இருந்துட்டான். அவன் மட்டும் இவர்களை மேலே 50 ஆண்டு 60 ஆண்டு 10 ஆண்டு 20 ஆண்டுலாம் ஆள்றந்த உலகத்திலே தலை சிறந்த நாடாக தன் இனம் வாழ்கிற நாட்டை கொண்டு வருகிறான். அவனுடைய கனவு பல்லாயிரம் ஆண்டுகளாக தம் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. அவன் அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மறவர்களின் கனவு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் அதுக்காக பெரும் முயற்சி எடுத்தார். தன்னுடைய போராட்டத்தை எப்படியாவது எடுத்து கொண்டு போகணும்னு எடுத்தார் சின்ன சின்னதாக. அதுக்குள்ளே எங்களுக்கு காலம் சரியாக வரலை, அது கெடுவாய்ப்பாக அமையலை, முடிஞ்சிடுச்சு. அதனால் இந்த மாதிரி படங்களை எடுக்கும்போது ஒரு நடுக்கம் இருக்கும். அது சரியாக செய்யணும், இல்லைன்னா தப்பாக போயிடும். நான் வரலாற்றை தவறாக பதியக்கூடாது, உங்களுக்கு தெரியும். அதில் என் தம்பி சல்லியர்களை போராட்ட வரலாற்றில் பெருங்கடல், அது ஒரு துளியை மிகச்சரியாக பதிவு செஞ்சான்னு எனக்கு ஒரு நிறைவு. அதுபோல் இந்த ஆட்டி படத்தையும் அவன் சிறப்பாக செஞ்சுருப்பானுங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கே அந்த ஆட்டி அப்படிங்கிற அந்த படத்துக்கு சொல்லுவோம், அது எங்கள் குடியில் பெண்கள் முதலாம் அப்படின்னு. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. கிட்டு பேசும்போது வருத்தத்தில் சொன்னால் நமக்கு வரலாற்று பதிவுகள் எதுவும் இல்லை அப்படின்னு, அது ஒத்துக்கணும். இதில் நம்மளாக பெருமையாக பேசிக்கிறது இருக்குல்ல, எப்படின்னா வரலாற்றை படைக்கிறவனுக்கு அதை எழுத பதிவு செய்ய நேரம் இருக்காது. நம்ம செய்யலை இருந்தாலும் விழுந்துட்டா மீசையில் மண்ணோட்டில் பெருமை பேசுகிற மாதிரி தான். அடி இப்படி அடித்தானே, எவ்வளோ அடித்தாலும் தாங்கினேன் பார்த்தில்ல, அது மாதிரி பேசிக்கிறதா. அதையும் உணர்ந்தவன் இந்த இன வரலாற்றில் என்னுயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம பாட்டன் அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் உலகின் பல்வேறு நாடுகளை வென்று கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்பு வென்று 3வது பெரிய பேரரசை நிறுவினான். இது ஒரு ஆனால் அது ஆண்டாங்கிறதுக்கு ஒரே ஒரு சான்று தான் இருக்குது, பெருவுடையார் கோயில் தான் இருக்குது, தஞ்சை பெரிய கோயில் மட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டன் கரிகால் பெருவள சோழன் ஆண்டுகாண்டா நம்மளை, அதுக்கும் சான்று இந்த கல்லணை தான். இல்லைன்னா எங்களுக்கு கதையை முடிச்சிருப்பான், அதை வச்சுட்டு நாங்கள் எதை சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு வரலாற்று சான்றுகள் இல்லை, தமிழர்களுக்கு வரலாறு இல்லை. அப்போ இலக்கிய சான்று தான் இருக்குது, வெறும் இலக்கிய சான்று தான் இருக்குது. அதில் இப்போ பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான், அதில் எங்கள் பாட்டி கண்ணகி பெருமாட்டி போய் கால் சிலம்பி உடச்சி இது நீதியை நிலைநாட்டினான்னு ஒரு காப்பியம் இருக்குது, ஆனால் வரலாறு இல்லை. அப்போ அதில் இந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்ன இங்கே சொன்ன மாதிரி கிட்டு செஞ்ச மாதிரி நம்மளுடைய வரலாற்றை பதிவு செய்யலாம் நம்மவே இல்லாதனால எல்லாம் கற்பனை ஆயிடுச்சு. இலக்கியம் பொய் பேசும், சுவைபட சொல்லு. இலக்கியம் என்பது நயம்பட உரைத்தல், அதுதான் உங்களுக்கு. அது சுவைபட சொல்லுதல், அது பொய் பேசும். இப்போ உருகி சுகம்பெறா மார்பை திருகி எரிந்தால் தீயிட்டால்னு சொல்லும்போது அது என்ன இப்படி அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நான் எங்கள் வாத்தியார் தமிழ் வாத்தியார் குப்புசாமி எனக்கு பாடம் நடத்தும்போது, அப்போ இப்போ இருக்கிற மதுரை வேறு மதுரையா ஐயான்னு கேட்டேன். அப்படி இல்லைடா, தீ பற்றி எரிந்ததுன்னா வாழ்ந்த மக்கள் அவளுக்கு நேர்ந்த துயரத்தை துன்பத்தை கண்டு வயிறு எரிந்தார்கள்ங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க சுவைபட அப்படின்னு. அப்போ இலக்கியம் பொய் பேசும், இதிகாசங்கள் பொய் பேசும், புராணங்கள் பொய் பேசும், காவியம்லாம் பொய் பேசும். ஆனால் வரலாறு பொய் பேசக்கூடாது, பொய் பேசாது. அதனால தான் நாங்கள் முற்றுமுழுதாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இன்றைக்கு வரைக்கும். இப்போ உதாரணமாக இப்போ கண்ணகி அவளை எடுத்துக்கிட்டால் எங்களுக்கு என்ன பெருமை இருக்குதுன்னா, சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாகிறார். எழுதின எங்கள் பாட்டன் இளங்கோவடிகள் 3 மன்னர்களையும் இணைத்து 3 நிலப்பரப்பையும் மன்னர்களை இணைத்து ஒரு காப்பியத்தை செய்கிறார். அது காப்பியம், அது கற்பனை.
ஆனால் கண்ணகியிலும் சிறந்தவள் இருக்கிறார் எங்கள் குலத்தில் இங்க முன்னோர். அது எங்க பாட்டி வேலு நாச்சியார். அது காவியம், இது வரலாறு. ஆட்டினா அந்த பாருங்க, ஆட்டி படைக்கிறானையா அப்படிங்கிற மாதிரி ஆட்டி படைத்தால் ஒரு பெண்மகள். தமிழர்கள் பொதுவாக மானுடனே தாய் வழி சமூகத்திலிருந்து வந்தவன் தான். முதல் திணையிலே நம்ம முதல் நிலத்திலே தாய் வழியில், 2வது நிலமும் தாய் வழி, 3வது மருத நிலத்தில் வந்து என்று வேளாண்குடிகளாக மாறுகிறோமோ, அவன் காட்டை பார்க்க போகும்போது வீட்டை பார்க்க பெண் இருக்கும்போது ஒருவனுக்கு ஒரு தீங்கிறது வரும்போது தந்தை வழி சமூகமாக ஆயிடுது. அங்கே தான் முதல் எழுத்து. எங்கள் ஐயாமையும் சொல்கிறார்ல, பேரை போடும்போது அவர் எசக்கியை சேர்த்துக்கிட்டார் அப்படின்னு. அப்போ தந்தை வழி சமூகமாக வரும்போது தான் அது வரைக்கும் பெண்ணு தான், தாய் வழி சமூகம்தான். நம்ம அதை மாற்ற முடியல. இன்று வரைக்கும் நாடு தாய் நாடு தான், மொழி தாய்மொழி தான். என் தம்பி கார்வணன் சொன்னது மாதிரி இந்த தமிழ் குடிகளுக்கு 90 விழுக்காட்டுக்கு மேலே பெண் தெய்வங்கள் தான். எனக்கு கூட என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி பெண்ணு தான். இங்கே இருப்பீர்கள் எங்கள் இன வரலாறு. இந்த திராவிடர்கள், அதுவும் ஐயா ராமசாமி பெரியார் வந்த பிறகுதான் எங்களுடைய வரலாறை தொடங்குகிறார்கள். திராவிட வரலாறு, திராவிட. இன்றைக்கும் தமிழன் இன அரசியல் வரலாறு வந்து ஐயா பெரியார், அண்ணா, கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இதுதான் பெஸ்ட்டுருக்கான். என்னுடைய வரலாறு வந்து அதுக்கு எவன் கண்டுபிடிச்சான்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்ததுங்கிறான் ஒருத்தன். ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ்ங்கிறான் ஒருத்தன். அங்கிருந்து நகர்ந்து வரத் தொடங்கும் போது மனிதன் பேசிய மொழியில் இருந்த ஒளியும் எழுத்து வடிவம் இன்றும் தமிழிலே காண கிடக்குங்கிறான் ஒருத்தன். அப்ப இவ்வளவு என்றைக்கு என் இன முன்னோன் என்னுடைய மொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தை ஆவை எழுதினானோ அன்றைக்கு தொடங்கிச்சு தமிழனுடைய இன அரசியல் வரலாறு. முதலா கப்பல் ஓட்டினவன் கடலுக்குள்ள என் பாட்டு அரசேந்திரன் 60,000 யானைகளை கொண்ட படையை வச்சிருந்திருக்கிறான். 60,000 யானைக்கும் சோறு போட்டிருக்கிறான், தீனி போட்டிருக்கான், அதுக்கு பாகன் வச்சிருந்திருக்கான், வீரன் வச்சிருந்திருக்கான். அந்த யானைகளை கப்பலில் ஏற்றி கொண்டு போய் படையை நடத்தியிருக்கான். எங்கேயும் போர் போடலை. 60,000 யானையை வரிசையாக நிறுத்தி வீரர்களை மேலே நிறுத்தி ஆயத்தோட நிறுத்தினா எதிரி நாட்டு படை வீரன் குதிரையில் நின்னவன் காலை தூக்கி யானை பிளிரிச்சா அவ்வளோதான், கும்பிட்டான், சாமி என்னை விட்டுரு நீ ஆண்டுகன்ட்டு. உண்மையில தான் 60,000 யானை. நீங்கள் ஔவையாரெலாம் 1000 யானை நின்னதுக்கே பயந்துட்டான், தேட்டர் விட்டுலாம் ஓடிட்டான், திரையரங்கு விட்டு ஓடிட்டான். அப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அப்படி வாழ்ந்து அவ்வளோ பெரியது. அது பெருமையாக பேசலை. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திட முடியும்னு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலம் 1800 2000 ஆண்டில் தொட்டிருக்கான் ஒருத்தன், கரிகால சோழன். ஒரு பயம் ஒன்று அதெல்லாம் பேசலை, எவனும் பேசலை, யாரும் பேசுறதில்லை, எவனும் பேசுறதில்லை. ஒரு கைம்பெண் 200 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் வந்து வெள்ளச்சேலை உடுத்தி முக்காடை போட்டு மூளையில் உட்காந்து மூக்கை சிந்திட்டு அழுகுன்னு. இதுதான் இருந்த நிலைமை. புருஷன் செத்து போயிட்டான், என் பாட்டை முத்து விடுங்கண்ணா, தேவன் செத்து போனான், கோயில் வாசலில் செத்து பணமாக கிடக்குன்னு. என் பாட்டை 2 பேரும் போகாதேங்கிறான். மருது பாண்டி 2 பேரும் தளபதி. போக வேணாம், வெள்ளைக்காரன் வருவான் சுற்றுவான் அப்படின்னு பயப்படுது. ஒன்று கவலையே படாமல் மகளை தூக்கிக்கிட்டு போய் அவன் உயிரற்ற கிடந்த உடலின் மீது சத்தியம் செஞ்சு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன்னு போறா ஒரு மகள், ஒரு கைம்பெண். இந்த சமூகம் சொல்கிற மாதிரி ஒரு பெண்மகள். என் அன்பு சொந்தங்களை நீங்கள் கொஞ்சிருங்க, இந்த நிலத்தில் எத்தனையோ வீரம் இருந்திருக்காங்க. இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்குது. அந்த நிலத்தின் விடுதலைனே வச்சுக்க, எந்த ஒரு மகனும் வென்றதில்லை. போரில் வெள்ளைக்காரண்ட தோற்று தந்திருக்கான். ஏஎம் பாட்டன் தீரன் சின்னமலையோ புலித்தேவனோ இல்லை அழகுமுத்துக்கோனோ எவனுமே தோற்று தான் போயிருக்கான். ஒரே ஒரு பெண்மகள் தான் போரிட்டு வெள்ளையனை தோக்கடித்து இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டவள் ஒரே ஒருத்தி, எங்க பாட்டி மானமரத்தி வேலு நாச்சியார் தான். உண்மையிலே ஆட்டினா அவ தான். அதை நம்ம பேசுறதுல வரலாற்றில் ஒரு படிப்பினை இல்லை. கண்ட நாய் பேய்க்கெல்லாம் தெருவிலங்கும் சிலை இருக்கு. என் பாட்டிக்கு இந்த சிவங்க அரண்மனை வாசலில் ஒரு மரப்பாச்சி தண்டி பொம்மை வச்சிருக்கான். இதெல்லாம் வந்து அப்போ எப்படி வருதுன்னா கோவம் வருது. வரலாற்றில் நீ புறக்கணிக்கப்பட்டுட்டாய். உன் பாடத்திட்டத்தில் தென்னாட்டின் சான்சிராணின்னு தான் உன் பாட்டி எழுதியிருக்கான் வேலுநாச்சியார. வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறான் மணிக்கர்ணைங்கிற பெண்.
85 வருஷம் கழிச்சு பிறக்கிறார். இளம் வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுத்ததுனால சான்சி அந்த மன்னன் இறந்து போனதுனால அந்த நிலப்பரப்புக்கு அவர் தலைவியாகி அரசியானதுனால சான்சி ராணி. இளம் வயது திருமணம்னால பாய், லக்ஷ்மி பாய், சான்சி ராணி லக்ஷ்மி பாய்னு பேர் வருது. நீ என்ன வரலாற்றில் பதிவு செஞ்சுருக்கணும்? சான்சி ராணி எழுதும்போது வடநாட்டின் வேலு நாச்சியார்னு எழுதியிருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ணுற, தென்னாட்டின் சான்சி ராணின்னு என் பாட்டி எழுதுற. அங்கே நான் பேசாமல் மண்டையாட்டிகிட்டு இருந்தேன் பாரு, அங்கே செத்துச்சு என் வரலாறு, அங்கே போயிடுச்சு என்னுடைய வரலாறு. நீ என் பாட்டை வாவு சிதம்பரனாரை விட நீ என்ன வல்லபாய் பட்டேல் பெரியாள். நீ என்ன பண்ணிட்ட நீ? ஆனால் வல்லபாய் பட்டேல் எனக்கு வரலாறு இருக்குது, என் பாட்டன் வாவுசி இல்லை. அதாங்க அது சிக்கல். கற்பனை கூட நீங்க செய்ய முடியாது. என் தாத்தன் வழக்கறிஞர், என் அப்பன் வழக்கறிஞர், நான் வழக்கறிஞர். ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு 50,000, அன்னைக்கு 50,000 என் பாட்டனுக்கு. ஒரு முறை வழக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்னா அவ்வளவு செல்வந்தன், சொத்தம்பட்டையும் இழந்தான் மண்ணின் விடுதலைக்கு. இந்த தமிழ் மக்களின் மானம் கப்பலேற விடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய ஒரு பெருந்தமிழர், சுதேசி கப்பல். நான் என்னடா தமிழ் தேசம் பேசுறேன், அவன் தமிழ் நேசன் அப்படின்னு அன்னைக்கே இதழ் நடத்தினான். அன்னைக்கே தமிழ் தேசம் தமிழ் நேசன் பத்திரிகை நடத்தினான். அவன் வரலாறு எங்க இருக்கு எனக்கு? மாடு இழுக்க திணறும் செக்க மனுஷன் இழுத்துருக்கான் இந்த மண்ணின் விடுதலைக்கு. போய் கோவை சிறையில் இருக்கு, இன்னும் அந்த சிலை நினைவா இருக்கு அந்த செக்கு. ஏன்னா அவன் இருந்த அறைக்கு பக்கத்தில் இருந்தவன் அவன் பேரன் நான். அதே கோவை சிறையில் பக்கத்து அறையில் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இருந்த சிறை அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அந்த அறை எழுதி வச்சிருக்கான். வேணா நீ வேணா போயிட்டு அவனு போலையா, விரைவில் அனுப்பி வைக்கிறேன். ஏதாவது இதில் பேசிட்டு வாடனா போட்டுருவான். என்ன நான் போகாத சிறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா, நீதிமன்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு எதாவது பார்க்கணும் சீமானேன்னா உடனே வரணும்ன்றப்பல கட்டாயம் நேர் நிற்கணும். வழக்கு இருக்குது, இதுக்கு ஒரு வழக்கு இருக்குது. வல்லபாய் பட்டேலை படித்தோம், நம்மளுடைய பாட்டன் வாவு சிதம்பரனாரே படிக்கல. நீங்கள்லாம் நான் கோவப்படுறேன்றீங்க, நான் கோவப்படுறதே பரவாயில்ல. என் தம்பியெல்லாம் கொந்தளிச்சிட்டாப்ல. இங்கே பாருங்கள், தொலைக்காட்சியில் என் உடன் பிறந்தார்களாக இருக்கிறீங்க. தந்தை பெரியார், கலைஞர் அதான் பேசுகிறீங்க. நீங்கள் ஜெயலலிதா அம்மா சொல்லணும், இவர் அப்பா சொல்லணும், அவரை தந்தை சொல்லணும், இவரை கலைஞர் சொல்லணும். ஆனால் எங்களை மட்டும் வாவுசி மாப்போசி என்னடா சீசின்னு பேசிட்டுக்கிற நீ? எப்படி இருக்கு? எந்த மான தமிழன் இதை ஏற்பான்? வாவுசி மாப்போசி, என் சிலம்பு செல்வர் மாப்போசி, செக்கிழுத்த செம்மல் வாவூசி சொல்ல முடியாது அவனால. தமிழ் தென்றல் திருவிக்கா, தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள், முத்தமிழ் காவலன் கியாப்பை விஸ்வநாதர் பேச முடியாது அவனால. பேச முடியுமா? முடியாது. திரைப்படத்தில் நடித்தவனா தலைவர் என்ன சொல்கிறாருன்ற, தலைவர் என்ன சொல்கிற, எங்கள் தலைவன் என்ன சொல்கிற, திருப்பிரபாகரன்ற. டேய் கழுத்தை திரி விடலைன்னு பார்த்துருக்கு. நீ ஏன் அவரை மேதகன்னு சொல்ல மாட்டியா? பேசுகிறத பாரு, நீ பேசுகிறத பாரு. அவன் பேசு, நாளைக்கு கூட பேசுவான் பாரு. எப்படி பேசுவான் பாரு. தமிழர் தந்தை சீபாதித்தனார்னு சொல்ல முடியாதா? சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அப்படி சொல்லியிருக்கியா நீ? எங்கேயாது சொல்லியிருக்கியா? ஆனால் இதை மட்டும் பாரு, இதை மட்டும் தமிழன் விழித்துக்கொள்ளனேன்னு வச்சுக்கிறங்க. பெரியார் தந்தையாய், ஐயா ஸ்டாலின் அப்பாவாயி, ஜெயலலிதா அம்மாவாயி, நம்மெல்லாம் எவன் என்னன்னு தெரியாமல் போயிடும். பெத்தப்பன் அம்மாவை மறந்துட்டு நீ இதை அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இப்போ திருவேன். இப்படி தான் உன் வரலாற்றை இழந்த நீ, இப்படி தான் இழந்த. நான் தான் படிக்க வச்சேங்கிறத நீ எப்படி நம்பின? நீ எப்படி நம்பின? உன் இனத்தில் எத்தனை பெண்பார் புலவர்கள், 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள், நச்சினார், கிணியர், அவ்வை, எத்தனை அறிவு மூதாட்டியே உன் பெருமகள் அவ்வை. பெண்களை காப்பிய நாயகர்களாக வச்சு பாடியவன் தமிழன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, எத்தனை காப்பியங்கள். குல தெய்வங்களாக வச்சு கும்பிட்டவன் தமிழன். அப்ப எப்படி எங்க நீங்க? நான் தான் பெண்ணடிமையை நீக்கினேன், எங்க நீக்கின நீ? நீ படிக்க வச்ச சரி, எதை
திருக்குறளை, சிலப்பதிகாரத்தை, மணிமேகலையை, சிவக சிந்தாமணியை, வளையாபதியை, குண்டலகேசியை, ஐங்குறுநூறுவை, பதிட்டு பத்துவை, அகநானூறுவை, புறநானூறுவை, கலித்தொகையை, கலிங்கத்து பரணியை படிக்க வச்ச, கம்ப ராமாயணத்தை படிக்க வச்ச, இதையெல்லாம் எழுதினவனை எவன்டா படிக்க வச்சது? பதில் வச்சிருக்கியா? பதில் வச்சிருக்கியா? பெரியார் தான் படிக்க வச்சார். வச்சுக்க. பக்கத்தில் இருந்த அறிஞர் அண்ணாவன் WMA 2 முதுகலை படித்தார். அண்ணாதுரை ஐயா, அதுக்கப்புறம் ஐயா அன்பழகன், நெடுஞ்செழியன், இவர்கள் 3 பேரையும் படிக்க வச்சது யாரு? அவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருந்தாங்களப்பா. ஏன் இதெல்லாம் நீ கேள்வி எழுப்பல? வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறான் கோசிமி. எங்க இருக்குது ஒன்னு? எங்க நீ பெண்ணை அடிமைப்படுத்தின? தமிழன் பல்வேறு நிலப்பரப்பை வென்றான், எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான். ஒரு செய்தி சொல்றா பாப்போம். என் மாண்புடா, என் மாண்பு தமிழ் பேரன்பின் தாயிடா. இல்லைன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு எந்த மொழி சொல்லியிருக்குடா? பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் கூட பாடலை, எல்லா உயிருக்கும். உலகத்துல எந்த மொழி சொன்னது? என் தமிழ் தான் சொன்னது. என் தமிழ் தான் பாடியது. புதியது ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். என் தமிழ் தான், என் தமிழ் தான். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். எங்கள் தமிழ் தான். இது எனக்கெல்லாம் கற்பிச்சேங்கிற. பாரதி பிறந்து இறந்து 1921 நம்ம பாட்டன் பாரதி இறந்து போறான். 36 தான் ஐயா ராமசாமி பெரியார் பேசவே ஆரம்பிக்கிறாப்ல. பேசவே ஆரம்பிக்கிறார். அவன் பாடாத பெண்ணியமாடா, அவன் பாடாத கல்வியை வலியுறுத்தியாடா? எப்படி? தமிழை சனியன் என்கிறார், அவன் இனிது என்கிறார். வான் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவங்கிறான். வான் அளந்த அனைத்தும் அறிந்தவரா என் தமிழ்ங்கிறான். வான் அளந்த அனைத்தும் அறிந்தவரா என் தமிழ் வளர்மொழி வாழியவேங்கிறான். நீ காட்டு மிராண்டிங்க. சிங்களம் புட்ககம் சாவகம் யாவும் சென்றேறி பல தீவனுக்கும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடி மீன்கொடி நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான். எப்படி? நீ காட்டு மிராண்டிங்கிற. என்ன தர்றான் பாருங்க, முட்டாள்கள்ங்கிற. உலகம்புறாவென்று தன் கொடியை நாட்டியவன்டா பரம்பரையிடாவேங்கிறான். எப்படி இருக்கு? வெறியில தான் ஒருத்தன் வந்துட்டான். டே, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, உன் தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான். இதுல எங்கிட்டு இருக்கார் பெரியார் சிறியார்? எங்களுக்கு எவனா இருந்தாலும் சரிதான். என் மொழியை இழிவு செய்தவன் எவனா இருந்தாலும் எங்களுக்கு எதிரி தான். தமிழ் சனியன் ஒளி. முதல்ல அந்த சனியனை ஒளிடா. இதான்டா கோட்பாடு. இல்ல பெரிய தத்துவம் அதெல்லாம் தூக்கிட்டு வர்றதில்லை. எங்க கோட்பாடை பாரு. இப்படி எவனா பத்தியா? என் இறைடா, என் இறை சிவன் தன் உடலில் சரி பாதையை கொடுத்து நிற்கிறான். அது ஆணுக்கு பெண் சமம் அல்ல. என் உடன் பிறந்தார்களே, ஆணும் பெண்ணும் சமம். அதான் எங்க கோட்பாடு, எங்கள் நிலைப்பாடு. ஆணுக்கு பெண் என்ற கோட்பாட்டை ஏற்கலாம். ஆணும் பெண்ணும் சமம். அதை நிறுவி காட்டியவன் எங்கள் உயிர் தலைவன். ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கு அரசியல் செய்ய காவல்துறையிலே, வான்படையிலே, கடற்புடி படையிலே, கரும்புடி படையிலே எல்லாவற்றிலும் சமபங்கை கொடுத்தவன் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதைத்தான் அவன் பிள்ளைகள் இன்று 234 இடம் என்றால் 117 ஆண்கள் 117 பெண்களை கொடுக்க காரணம் அதுதான். இதில் பெருமை ஒன்றுமில்லை, பிறவி கடமை செய்கிறோம், அவ்வளவுதான். பெண்ணை போற்றாத எந்த இனமடா உயர்வடைஞ்சிருக்கு. பெண்ணு என்னது தனியாக வந்து ஒப்பந்தம் பண்ணி செய்கிற பொம்மை அது. என்னை பெற்றவளடா, என் உடன் பிறந்தவளடா. அதன் போற்றாத சமூகம் எப்படி மேன்மை அடையும்? எப்படி உயர்வடையும்? எப்படி உயர்வடையும்? பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல்கும் பேங்கிறான் புரட்சி பாவலர். அதான் இங்க இருக்கிறது. பெண்ணால முடியாதுன்னு என்ன இருக்குது? அப்ப எப்படி எங்க பாட்டியால முடிஞ்சது, வேலுநாச்சியாரால முடிஞ்சது? நடந்தது நிகழ்காலத்தில். பெண்புலி எங்க தலைவர் வந்து ஒரு இதாக கொடுக்குறாரு, ஒரு இலக்கை.
இதை போய் செய்யுங்கன்னு. பல முறை ஆண் போராளிகள் நம்ம பிள்ளைங்க போய் போகிறாங்க, தோற்று வராங்க. போன எல்லாருமே ஆண் புலிகள் தான். ஏன் இதில் பெண் புலிகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஏன் அவங்க போகலைன்னு தலைவர் கேட்கும்போது, நம்மளாலே முடியல, நம்ம பசங்களாலே முடியல, பெண்கள் எப்படி அண்ணான்னு கேட்கும்போது, இல்லை ஒரு தடவை கொடுத்து பாருங்களேன் வாய்ப்பு. சரியாக போய் அந்த இலக்கை வென்று முடித்து வந்தார்கள். உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய அங்கையர்கண்ணி நம்முடைய அக்கால் முதல் பெண் கரும்புலி, உங்களுக்கு தெரியும் எல்லாம். உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க பெற்றோர்களே, சிங்கள இராணுவ கடற்படையினுடைய மொத்த கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கிற ஒரு கப்பல், ஒரு போர்க்கப்பல். அந்த கப்பலில் தான் மொத்த கடற்படை இயக்கமும் இருக்குது. அதான் இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது. அதை தகர்க்கணும். அதை தகர்க்க ஒரு தலைவன் யாரை தேர்வு செஞ்சிருக்கலாம்? ஆனால் ஒரு பெண்மகள், அவள் பேர் அங்கையர்கண்ணி. அந்த அங்கையர்கண்ணி அவள் கரும்புலியாக அவளை தேர்வு செய்கிறாங்க. அப்படின்னா நெஞ்சில் குண்டை கட்டிட்டு வெடிக்கணும். அவளே ஆயுதமாக மாறணும். அதுதான் கரும்புலின்னா அவளே ஆயுதம், உயிரே ஆயுதம். அதுதான் அது. அப்போ போகும்போது அவளுக்கு அந்த 2-3 நாளில், நாளை காலையில் ஒரு கரும்புலி மறவனுக்கு இந்த நாளில், இந்த கிழமையில், இந்த தேதியில், இந்த நேரத்தில் நான் சாகப் போகிறேன் என்பது தெரியும். ஆனால் மகிழ்ச்சியாக தான் இருப்பான், எல்லாரோடும் பேசிட்டு இருப்பான், சிரிச்சுட்டு இருப்பான். இந்த நொடியில் நம்ம சாக போகிறோம்னு தெரியும். அப்படி ஒரு மகளுக்கு தெரியுது, ஒரு பெண் மகளுக்கு தெரியுது. அவள் அந்த பெரிய இலக்கை தகர்க்கணும். அதில் 3 நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் வந்துடுது. இந்த காய்ச்சல் அடிக்கிறதே சக தோழிகளுக்கோ தோழர் போராளிகளுக்கோ சொல்லிட்டா அன்னைக்கு தகவல் போயிடும். இவங்களுக்கு உடம்பு முடியலன்னா அன்னை நம்மளை பின்னடைய வச்சுட்டு வேற ஆளை தேர்வு பண்ணிடுவாருன்ட்டு அதை விட்டு கொடுக்காம, அதை சொல்லாமல், தன் உடல் நிலை சரியில்லாதையும் சொல்லாமல் அந்த மகள் அப்படியே வச்சு அந்த உடல் அந்த காய்ச்சல் அடிக்கிறதோட அவள் அதிகாலையில் பயணப்படுறா. போய் அந்த தாக்குதலுக்கு ஒரு மாலையில் இப்போ கிளம்பி எல்லாரும் போய் இரவில் இன்னும் இருக்குது, நாங்கள் ஆவணப்படம் வச்சு வெளியிட்டோம். அவள் பயணம் அனுப்பி வைக்கிறாங்க. தன்னுடைய சகாக்கள் எல்லாம் போய் ஒரே மகள் 36 கிலோமீட்டரை ஒரு கடும் குளிரில் கடலுக்குள்ள தனி மகளா, ஒரு பெண்மகள் ஒரே மகள் அந்த குளிர்ந்த அடர்ந்த குளிருக்குள்ள ஆழ்கடல் நீஞ்சி போகிறா. 36 கிலோமீட்டரை 13 மணி நேரங்கள் ஒரே மகள் தனியாக நீஞ்சி போய் இந்த இரவு முடிஞ்ச அடுத்த பகல் தொடங்குற இந்த 12 மணிக்கு உள்ளே போய் அந்த கப்பலில் போய் நின்று நடு கப்பலை அடித்து தகர்த்து எரிஞ்சா பாரு. உலகம் திரும்பி பார்த்துச்சு. ஒரு மகள், ஒரு பெண் மகள். குலதெய்வம் எப்படி உருவாகுதே? இப்படி தான். அந்த மகள் அங்கையர்கண்ணி தான் தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் குலதெய்வமாக மாறி நிற்கிறான்னா அதுதான். அப்படி தான் எங்கள் குலதெய்வம் ஒன்றும். அதனால் பெண்ணுனால் இது முடியாது என்று சொல்வது ரொம்ப கடினம். ரொம்ப அப்படி சொல்லிட்டு போக முடியாது. அதனால் இந்த தமிழ் சமூகம் பெண்களை பெரிதும் போற்றிய ஒரு சமூகம், பெரிதும் போற்றிய சமூகம். பெண்ணை இதுவரைக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது. அம்மா, தாயே, தெய்வமே, அப்படி தான் இன்றைக்கி நம்ம வீடுகளில் கூப்பிட்றது அப்படி தான் இருக்குது. அப்படி தான் இன்னும் கூப்பிடுவோம். ராசாத்தி, கண்ணு, அம்மா, என் தெய்வமே, என் தாயே, அப்படி தான் கூப்பிடுவாங்க. அப்படி தான் இதுவரை நம்ம வீடுகளில் எல்லாரும் அப்படி கூப்பிடுறது வழக்கம் இருக்குது. அது வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் என்றால் அது சும்மா இல்லை. அப்படி வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எங்களுக்கான வரலாற்றை நாங்களே மீட்டுருவாக்கம் செய்கிற, மறுபதிப்பு செய்கிற பணியை செய்கிறோம். அதில் ஒன்றுதான் என்னுடைய தம்பி கிட்டு போன்ற திறமைமிக்க திரைக்கலைஞர்கள் செய்து வருகிற சிறிய சிறிய முயற்சி. அதில் இன்றைக்கெல்லாம் பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தா அதுதான் நம்ம சோழ வரலாறுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது ஒரு புதினம், அது ஒரு நாவல், அது ஒரு ஒரு திரைக்கதையாக அது ரசிக்கத்தக்க சொல்லப்பட்டது. உண்மையான வரலாறு அது ஒன்றும் இல்லையே. ஆதித்ய கரிகாலன் என்ன தற்கொலை பண்ணி செத்து போட்டான்னு ஒரு கதை, காதல் தோல்வியில் செத்து போனான்னு வருது. அது சரி, என்ன பண்ணுறது? அது அப்போ உலகெங்கும் ஒவ்வொரு இனத்தையும் வரலாறு தான் வழி நடத்துது. அப்போ என் இன வரலாறு தான் என்னை வழி நடத்தணும். ஆனால் எனக்கு ஒன்று வரலாறு இல்லை.
அப்போ அதுதான் இங்கே இருக்கிற தடுமாற்றத்துக்கு காரணம். அதுதான் உங்களுக்கே தெரியும். தமிழருடைய அரசியல் வரலாறுன்னா இதுதான் இருக்குது, இதுதான் இருக்குது. அதை பேச மாட்டாங்க, நீங்கள் அதை வந்து சொல்லவே மாட்டாங்க. ஆகப்பெரும் மேதைகள் அறிஞர்கள் வாழ்ந்த நிலம் இது. ஜீவானந்தம் சிங்காரவேலரை தாண்டி இங்கே வேணுமா? அயோத்திதாரசர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராசாவோட தலைவர்கள் உங்களுக்கு வேணுமா? இல்லை அவங்களாம் தலைவராக தெரியலையா? பெரும் பெரும் மேதைகள் வாழ்ந்திருக்காங்க இந்த நிலத்தில். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு வாழ்ந்து மறந்திருக்கான். கக்கன் தாத்தா காமராஜர், தாத்தா கக்கன், தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர், எவ்வளோ பெரிய மேதைகள் இந்த நிலத்தில் இருந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த வரலாறுலாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. தமிழனுக்கு எவன் தலைவனாக வந்தாலும் சாதி மதத்துக்குள் தள்ளுவான். தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அவனை அப்படியே தலைவனாக ஏற்று கொண்டாடுவான். இது ஒரு நோய், இது ஒரு நோய். சீமான் வந்தால் என்ன ஆளுக அப்படிதானே, என்ன ஆளுக, நம்ம ஆளுகளா அப்படின்னு என்னையே கேட்டான் தோல் மேலே கைப்பட்டு, நீங்கள் என்ன ஆளுகன்னு. நான் சித்தாளுக, உங்கள் வீட்டில் பூச்சி வேலை இருந்தால் சொல்லுங்கள், பூசிட்டு போகிறேன்னு. அது தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக இருப்பான். விசாரிப்பேன். எப்படி விசாரிப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த ஊர்? ராமநாதபுரம். சிவகங்கையில் எந்த ஊர்? அப்பா என்ன எவ்வளோ பார்க்குறாப்புல? அப்பா அவன் சொந்தக்காரன், அவன் சாதிக்காரன் பேரவர்னு சொல்லி அவர் உங்களுக்கு என்ன வேணும்பா? இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நான் என்ன ஆளுகன்னு சொல்லிடணும். ஏன்னா இந்த சாதி தாங்க, என்னங்க உங்கள் பிரச்சனை? நான் உங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரலையே. எப்படி இருக்கு புரியுதா? இது தண்ணின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த ஒரு சமூகம். காப்பா அரவாணன் ஐயா, அவரை யாருன்னு கேட்டுறாதீங்க. என்னடா புதுசாக ஏதோ காப்பா அரவாணன்னு கதை விடுறான்றாதீங்க. ஏன்னா திராவிடன் கதை விடுவான் எங்கள் வரலாறு, நாங்கள் வரலாறு சொல்லுவான் அவனுக்கு கதை. அப்போ அதில் அவர் என்ன சொல்கிறார், இந்த தமிழன் வீழ்ந்ததுக்கு தமிழன் ஏன் அடிமையானான், அந்த புத்தகத்தை தமிழ் இளம் தலைமுறையினர் என் உயிரினும் இனியை உடன் பிறந்தார்கள் ஒவ்வொரு